நீங்கள் தினசரி வாழ்க்கையில் ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? ம் இது நம்மில் பலருக்கும் இருக்கிற ஒரு அன்றாட தேடல்தான். ஆமாம். ஆனால் நீங்கள் தேடும் இடம் முற்றிலும் தவறாக இருந்தால் என்ன செய்வது? இதை ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். சரி. ஒரு சிறு குழந்தை பசியால் அழுது கொண்டிருக்கிறது. அதற்கு கடும் கோபம் வந்து ஒரு விதமான விரக்தி. திடீரென்று அது தன் கட்டை விரலை வாயில் வைத்து சூப்பத் தொடங்குகிறது. ம் குழந்தைகள் அப்படி செய்வது சகஜம்தானே? ஆமாம். அடுத்த வினாடியே அந்த குழந்தை அமைதியாகி விடுகிறது. அதன் முகத்தில் ஒரு பெரும் திருப்தி. அந்த குழந்தை தன் கட்டை விரலில் இருந்துதான் பால் வருகிறது என்று ஆழமாக நம்புகிறது. அட ஆமாம். ஆனால் உண்மையில் அங்கு என்ன நடக்கிறது? அது தன் சொந்த எச்சிலையே விழுங்கிவிட்டு தனக்குள் இருக்கும் திருப்தியை அந்த கட்டை விரல் தருவதாக ஏமாந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு அருமையான உதாரணம். ஏனென்றால் அந்த கட்டை விரல் சூப்பும் குழந்தைய வேறு யாருமல்ல, நாம் தான். நாமா. எப்படி சொல்கிறீர்கள்? அதாவது அந்த மாயையை நாம் எப்படி தினமும் நமக்கே தெரியாமல் கட்டி அமைக்கிறோம் என்பதுதான் இதில் சுவாரஸ்யம். நாம் அடையத் துடிக்கும் ஒவ்வொரு இலக்கும், அது ஒரு பதவி உயர்வாக இருக்கலாம், ஒரு புதிய வீடாக இருக்கலாம், அத்தனையும் அந்த கட்டை விரல்தான். ஓஹோ, அப்படி வருகிறீர்களா? இந்த அன்றாட மாயையிலிருந்து விழித்துக் கொள்வது எப்படி என்பதை புரிந்து கொள்ளத்தான் இன்று நாம் ஒரு மிக முக்கியமான மூலதாரத்தை அலசப் போகிறோம். ஆமாம், இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு மிக மிக ஆழமானது. கண்டிப்பாக. சுவாமி பரமார்த்தானந்தர் மற்றும் சுவாமி ஓங்காரானந்தர் ஆகியோரின் மிக விரிவான ஆழமான விளக்க உரைகளின் அடிப்படையில் ஜீவ யாத்ரா, அதாவது உயிரின் பயணம் என்ற அற்புதமான நூலின் 5வது ஸ்லோகத்தை இன்று நாம் முழுமையாக தோண்டி எடுக்கப் போகிறோம். இது ஒரு சிறப்பான தேடலாக இருக்கப் போகிறது. இந்த மாபெரும் தத்துவங்கள் இன்று டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டு அலுவலகம் செல்லும் உங்களின் அன்றாட வாழ்க்கையோடு எப்படி நேரடியாக பேசுகின்றன என்பதை பார்ப்பதுதான். இந்த ஆழமான தேடலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஜீவ யாத்ரா என்ற தலைப்பிலேயே ஒரு ரகசியம் ஒளிந்திருக்கிறது, கவனித்தீர்களா? என்ன ரகசியம்? யாத்ரா என்றால் பயணம். ஒரு மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரை செய்யும் வெறும் பௌதிக பயணம் அல்ல இது. சரி. இது அறியாமையிலிருந்து அறிவை நோக்கிய, பற்றாக்குறையிலிருந்து முழுமையை நோக்கிய ஒரு உளவியல் பயணம். எந்த ஒரு பயணத்தை தொடங்குவதற்கு முன்பும் நாம் எங்கு செல்லப் போகிறோம், எப்படி செல்லப் போகிறோம் என்ற ஒரு தெளிவான வழிகாட்டி வரைபடம் நமக்கு தேவை, இல்லையா? ஆமாம். வரைபடம் இல்லாமல் பயணம் செய்தால் தொலைந்து போக வேண்டியதுதான். சரியாக சொன்னீர்கள். ஆன்மீக பயணம், அதாவது இந்த ஜீவ யாத்ராவிற்கும் அப்படி ஒரு அடிப்படை தேவை இருக்கிறது. அதைத்தான் நூலாசிரியர் ஆஸ்திக்யம் என்று முதல் படியாக குறிப்பிடுகிறார். ஓ, ஆஸ்திக்யம். சரி, இத கொஞ்சம் விரிவாக அலசுவோம். வரைபடம் தேவை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஆஸ்திக்யம் என்றால் பொதுவாக கடவுள் நம்பிக்கை என்றுதானே பலரும் பொருள் கொள்கிறார்கள். இது ஒரு பொதுவான தவறான புரிதல்தான். நவீன உலகில் அறிவாளி என்பவன் எல்லாவற்றையும் கேள்வி கேட்பவன், தர்க்க ரீதியாக சிந்திப்பவன் என்றுதான் நாம் வளர்ந்திருக்கிறோம். இங்கு ஏன் நாம் வேதங்களை அல்லது சாஸ்திரங்களை கண்மூடித்தனமாக நம்ப வேண்டும்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. மேலும் இதுதான் நவீன கால மனிதர்கள் பலரும் ஆன்மீகத்தை விட்டு விலகிச் செல்ல காரணமான ஒரு அடிப்படை தயக்கம். ஆமாம். இது தர்க்க ரீதியான சிந்தனைக்கு எதிரானது போல, மூளையை மூடி வைத்துவிட்டு செயல்படுவது போல தோன்றுகிறதே. நிச்சயமாக இல்லை. ஆஸ்திக்யன் என்பது உங்கள் பகுத்தறிவை குப்பையில் வீசிவிட்டு செய்யும் கண்மூடித்தனமான நம்பிக்கை அல்ல. மூலாதார பிரதியில் இதை ஸ்ரத்தா என்று மிக துல்லியமாக அழைக்கிறார்கள். ஸ்ரத்தா, அதாவது பக்தியா? பக்தி என்பதை விட ஸ்ரத்தா என்பதை தகுந்த கருவியை அதற்கான சரியான இடத்தில் நம்புவது என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கிலத்தில் ஃபீல்ட் ஸ்பெசிஃபிக் ட்ரஸ்ட் என்று சொல்லலாம். தகுந்த கருவியை அதற்கான இடத்தில் நம்புவது என்றால் ஒரு குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே ஒரு கருவி வேலை செய்யும் என்கிறீர்களா? சரியாக பிடித்தீர்கள். இதை ஒரு எளிய உதாரணம் மூலம் பார்ப்போம். ஒலியை அறிந்து கொள்ள நீங்கள் உங்கள் காதுகளை நம்புகிறீர்கள், இல்லையா? ஆமாம், வேற வழி இல்லையே. ஒரு வண்ணத்தை அல்லது உருவத்தை காண உங்கள் கண்களை பயன்படுத்துகிறீர்கள். இப்போது நான் உங்களிடம் வந்து என் கண்களால் இந்த இசையை பார்க்க முடியவில்லை, அதனால் இந்த இசை என்று ஒன்று உலகத்திலே இல்லை என்று வாதித்தால், விஷயங்களே அவை இல்லை என்று மறுப்பதும் என்கிறீர்கள். அதேதான். ஒவ்வொரு கருவிக்கும் ஒரு குறிப்பிட்ட எல்லை அல்லது செயல்படும் களம் இருக்கிறது. கண்களை ஒளிக்காக நம்ப முடியாது. அப்படியென்றால் கண்களால் பார்க்க முடியாததை இல்லை என்று சொல்ல முடியாது. அதை பார்க்க வேறு கருவி தேவை. நுண்ணுயிர்களை பார்க்க மைக்ரோஸ்கோப் தேவைப்படுவது போலவா? மிக சரியான உதாரணம். நமது சாதாரண புலன்களுக்கும் அறிவியல் தர்க்கத்திற்கும் எட்டாத சில விஷயங்கள் இந்த மனித அனுபவத்தில் உள்ளன.
உதாரணமாக புண்ணியம், பாவம், மரணத்திற்கு பிந்தைய நிலை அல்லது கர்மா எப்படி வேலை செய்கிறது என்பதை பற்றி. நமது சாதாரண கண்களாலோ லேப் கருவிகளாலோ அளவிட முடியாது. ஆமாம், அளவிட முடியாது. அந்த விஷயங்களை அறிந்து கொள்ள நமக்கு ஒரு பிரத்யேகமான கருவி தேவைப்படுகிறது. அந்த கருவிதான் வேதங்கள். ஓஹோ. சாஸ்திரங்களை ஒரு சரியான வழிகாட்டியாக, பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு அதன் மீது வைக்கப்படும் ஆழமான நம்பிக்கையே ஆஸ்திக்யம். இது மூடநம்பிக்கை அல்ல. அது ஒரு கருவியின் நம்பகத்தன்மையை உணர்ந்து அதை சரியாக பயன்படுத்துவதாகும். அட, இது எனக்கு ஒரு பெரிய தெளிவை தருகிறது. காதுகளை ஒலிக்காக நம்புவது போல புலன்களுக்கு அப்பாற்பட்ட உண்மைகளுக்காக வேதங்களை ஒரு பிரமாணமாக நம்புகிறோம். சரி, என்னிடம் இப்போது வரைபடம் இருக்கிறது. முதல் படி முடிந்தது. அதன் மீது எனக்கு ஒரு மரியாதையும் வந்தாயிற்று. அடுத்து என்ன? வரைபடத்தை வைத்துக்கொண்டே வீட்டில் உட்கார்ந்திருக்க முடியாது, பயணத்தை தொடங்க வேண்டும் அல்லவா? கட்டாயமாக. அந்த பயணத்தை நடைமுறைப்படுத்துவதுதான் அடுத்த கட்டம். நம்மில் பலரும் தினசரி அலுவலகம், குடும்பம், பொறுப்புகள் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இந்த அன்றாட ஓட்டத்தை எப்படி பயணமாக மாற்றுவது? அதற்கான செயல்முறைதான் கர்மயோகம் என்று இந்த ஸ்லோகம் சொல்கிறது. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. சுவாமி பரமார்த்தானந்தரின் உரையில் கர்ம யோகத்தை விளக்க ஒரு அற்புதமான ஒப்புமை வருகிறது. நான் அதை பகிரலாமா? தாராளமாக. அந்த உதாரணம் மிக முக்கியமானது. செர்ப்பையின் உளி மற்றும் ஒரு பாறை. நாம் எல்லோரும் கரடு முரடான பாறைகள் போலதான் இருக்கிறோம் என்று அவர் கூறுகிறார். பார்ப்பதற்கு வெறும் கல் போல தெரிந்தாலும் ஒவ்வொரு பாறைக்குள்ளும் ஒரு அழகான, முழுமையான தெய்வச்சிலை மறைந்திருக்கிறது. அழகிய சிந்தனை. கர்மயோகம் என்ற ஒளியைக் கொண்டு நம்மை நாமே செதுக்கும் போதுதான் நமக்குள் இருக்கும் தேவையற்ற மாசுகள் நீங்கி உள்ளே இருக்கும் பகவான் வெளிப்படுகிறார். இதைத்தானே அவர் குறிப்பிடுகிறார். ஆமாம். அந்த சிற்பி உதாரணம் கர்மயோகத்தின் உளவியலை மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறது. அந்த பாறைக்குள் இருக்கும் தேவையற்ற மாசுகள் அல்லது மலம் என்று சொல்லப்படுவது வேறு எதுவுமல்ல, நமது சுயநலம், கோபம், அதீத எதிர்பார்ப்புகள் மற்றும் மற்றவர்கள் நம்மை அங்கீகரிக்க வேண்டும் என்ற அந்த தொடர்ச்சியான தவிப்பு. ஆமா, அந்த தவிப்புதான். ஒளி கொண்டு அடிக்கும் ஒவ்வொரு அடியும் வலியை தரும். நமது அன்றாட வாழ்வில் சந்திக்கும் சவால்கள், ஏமாற்றங்கள் எல்லாமே அந்த ஒளியின் அடிகள்தான். ஓ, வலியை அப்படி பார்க்க வேண்டுமா? ஆமாம். ஆனால் கர்மயோகம் என்ற மனநிலை இருந்தால் அந்த வலியை ஒரு சித்திரவதையாக பார்க்காமல் நம்மை செதுக்கும் ஒரு செயல்முறையாக பார்க்க முடியும். சற்று பொறுங்கள். கர்மயோகம் என்றால் பலனை எதிர்பார்க்காமல் சமூக சேவை செய்வது என்றுதானே நாம் காலம் காலமாக படித்து வருகிறோம். நீங்கள் அதை மனநிலை என்கிறீர்கள். இதை எப்படி நடைமுறைப்படுத்துவது? சமூக சேவை செய்வது கர்மயோகத்தின் ஒரு சிறிய பகுதி மட்டுமே. கர்மயோகம் என்பது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை விட எந்த மனநிலையோடு செய்கிறீர்கள் என்பதை பொறுத்தது. அதாவது செயல் அல்ல, செய்யும் விதமா? சரியாகச் சொன்னீர்கள். நீங்கள் ஒரு ஐடி நிறுவனத்தில் கோடு எழுதிக் கொண்டிருக்கலாம், வீட்டில் சமைக்கலாம் அல்லது ஒரு வியாபாரம் செய்யலாம். நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தையும் ஈஸ்வரனுக்கு, அதாவது பிரபஞ்ச சக்திக்கு அர்ப்பணிக்கும் மனநிலையோடு செய்வது. சரி. இதை ஈஸ்வரார்ப்பண பாவனை என்பார்கள். இந்த நாணயத்தின் ஒரு பக்கம். ஈஸ்வரார்ப்பண பாவனை, அதாவது என் செயலின் தரம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும், ஏனென்றால் அதை நான் பிரபஞ்சத்திற்கு காணிக்கையாக தருகிறேன். சரி, மறுபக்கம் என்ன? நாணயத்தின் மறுபக்கம்தான் மிகவும் சவாலானது. அந்த செயல்கான பலன் எதுவாக இருந்தாலும் அது நாம் எதிர்பார்த்த வெற்றியாக இருக்கலாம் அல்லது படுதோல்வியாக இருக்கலாம். அதை ஈஸ்வரன் கொடுத்த பிரசாதமாக ஏற்றுக்கொள்வது. பிரசாதமாகவா? ஆமாம், இதை பிரசாத புத்தி என்பார்கள். ஒரு கோயிலில் பிரசாதம் கொடுக்கும்போது அது கொஞ்சமாக இருந்தாலும் அல்லது நமக்கு சுவைக்காததாக இருந்தாலும் அதை நாம் குறை சொல்ல மாட்டோம் அல்லவா? ஒரு மரியாதையோடு ஏற்றுக்கொள்வோம். அதுபோல வாழ்க்கையின் எந்த ஒரு சூழலையும் அது நமக்கு சாதகமாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் அதை தயக்கமின்றி முழுமையாக ஏற்றுக்கொள்வது. இது கேட்பதற்கு ரொம்பவே தத்துவார்த்தமாக இருக்கிறது. ஆனால் நடைமுறையில் எனக்கு இதில் ஒரு பெரிய முரண்பாடு தோன்றுகிறது. என்ன முரண்பாடு? சொல்லுங்கள். நான் இரவும் பகலும் உழைத்து ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறேன். அதற்கான பதவி உயர்வையும் பாராட்டையும் என் சக ஊழியர் தந்திரமாக தட்டிப்பறித்து விடுகிறார். இது அலுவலகங்களில் நடப்பதுதான். இதை நான் பிரசாதம் என்று அமைதியாக ஏற்றுக்கொண்டால் சமூகம் என்னை ஒரு முட்டாள் என்றுதானே முத்திரை குத்தும். இதென்னை ஒரு கோழையாகவோ அநீதியை எதிர்க்க துணிவில்லாதவனாகவோ மாற்றிவிடாதா? இது மிகச் சரியான அவசியமான ஒரு சந்தேகம். பிரசாத புத்தி என்பது
அநீதியை கைகட்டி வேடிக்கை பார்ப்பதோ அல்லது செயலற்று போவதோ அல்ல. பின்ன வேறென்ன? கர்மயோகம் என்பது உங்கள் மனதிற்குள் நடக்கும் ஒரு கவசம், ஒரு காக்னிட்டிவ் ஆர்மர் என்று சொல்லலாம். உங்கள் சக ஊழியர் உங்கள் உழைப்பை திருடும்போது அதற்கான நியாயத்தை கேட்பது, அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது எல்லாமே மீண்டும் கர்மம்தான். ஓ, அதாவது அதற்காக போராடுவது தவறில்லை. துளியும் தவறில்லை. அந்த செயலையும் நீங்கள் ஈஸ்வரார்ப்பண பாவனையோடு மிகச் சிறப்பாக செய்ய வேண்டும். ஆனால் அந்த ஏமாற்றத்தால் உங்கள் மனதிற்குள் ஏற்படும் கசப்பு, தூக்கமின்மை, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்ற சுயபரிதாபம், இவற்றை தடுப்பதுதான் பிரசாத புத்தி. அட, இது ரொம்ப அருமையான விளக்கம். அதாவது, வெளியே நீங்கள் ஒரு போராளியாக இருக்கலாம், ஆனால் உள்ளே நீங்கள் சலனமற்ற ஒரு ஏரியைப் போல அமைதியாக இருப்பீர்கள். எனக்கு புரிகிறது. நான் செயலை நிறுத்தப் போவதில்லை, ஆனால் அந்த செயலின் விளைவு என் நிம்மதியை குலைக்க நான் அனுமதிக்கப் போவதில்லை. இதன் மூலம் கிடைக்கும் பலன்தான் மன தூய்மை, அதாவது சித்த சுத்தி என்கிறீர்களா? அதேதான். இந்த மனநிலை நமக்குள் இருக்கும் வெறுப்புகளை செதுக்கி எரிகிறது. இதன் மூலம் மனம் அமைதியடைகிறது. சரி, மனம் அமைதியடைந்தால் என்ன நடக்கும்? ஒரு அமைதியான மனம் மட்டுமே வாழ்க்கையின் அனுபவங்களிலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளும் திறனை பெறுகிறது. இதையே உபனிஷத்துகள் பரீட்சய லோகான் என்று கூறுகின்றன. பரீட்சய லோகான். உங்கள் மனம் எதற்கெடுத்தாலும் பதற்றப்பட்டு ரியாக்ட் செய்து கொண்டிருந்தால் அது ஒரு குறுகிய வட்டத்திற்குள் சிக்கிக்கொள்ளும். வாழ்க்கை பல்கலைக்கழகத்தில் ஒரு நல்ல மாணவனாக இருக்க முதலில் உங்கள் மனம் அமைதியாக உள்வாங்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். இது அப்படியே என்னை ஆரம்பத்தில் நாம் பேசிய அந்த கட்டை விரல் சூப்பும் குழந்தையின் கதைக்கு மீண்டும் அழைத்து செல்கிறது. எப்படி பொறுத்துகிறீர்கள்? கூர்ந்து கவனிக்கத் தொடங்குகிறது. அப்போதுதான் அந்த பெரிய உண்மை உரைக்கிறது. நான் அந்த உதாரணத்தை கொஞ்சம் விரிவாக பொருத்தி பார்க்க விரும்புகிறேன். நிச்சயமாக, சொல்லுங்கள். நாமும் அந்த குழந்தையைப் போலதான் வாழ்கிறோம். எனக்கு ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைத்தால் நான் முழுமையாக சந்தோஷமாக இருப்பேன் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆமா, ஒரு இலக்கு. பதவி உயர்வு கிடைக்கிறது. சில நாட்கள் காற்றில் மிதக்கிறோம். பிறகு மீண்டும் பழையபடி ஒரு விதமான சலிப்பு வந்துவிடுகிறது. சரி, ஒரு பெரிய லக்ஸரி கார் வாங்கினால் என் வாழ்க்கை சொர்க்கமாகிவிடும் என்று நம்புகிறோம். கார் வாங்கிறோம், ஒரு மாதம் அதை கொண்டாடுகிறோம். பிறகு டிராஃபிக்கில் நிற்கும்போது அதுவும் ஒரு சாதாரண உலோக பெட்டியாக மாறிவிடுகிறது. சரியாக சொன்னீர்கள். அந்த இன்பம் எதிலிருந்து வந்தது? புதிய காரிலிருந்தோ பதவியிலிருந்தோ அல்ல. அந்த பொருளை அடைய வேண்டும் என்ற ஒரு கடுமையான ஆசை உங்களுக்குள் ஒரு அழுத்தத்தை உருவாக்கியிருந்தது. அந்த பொருள் கிடைத்தவுடன் அந்த ஆசை தற்காலிகமாக முடிவுக்கு வருகிறது. ஆசை தீர்ந்தவுடன் நமக்குள் இயல்பாக இருக்கும் ஆனந்தம் ஒரு கண நேரம் வெளிப்படுகிறது. ஆனால் நாமோ குழந்தை கட்டை விரலை நம்புவது போல அந்த புதிய கார் தான் நமக்கு சந்தோஷத்தை தந்தது என்று தவறாக புரிந்து கொண்டு அடுத்த பொருளை தேடி ஓடத் தொடங்குகிறோம். இது மனித மனதின் மிகப்பெரிய மாயையை உடைக்கும் ஒரு கூர்மையான பார்வை. இந்த இடத்தில்தான் அந்த அமைதியான மனம் ஒரு மிகப்பெரிய முடிவுக்கு வருகிறது. என்ன முடிவு? இந்த உலகத்தின் ஆசைகள், பொருட்கள், ஏன் சொர்க்கம் போன்ற லோகங்கள் கூட எல்லாமே நிரந்தரமற்றவை என்ற உண்மை புரிய தொடங்குகிறது. இதை அஸ்த்ரே என்று ஸ்லோகம் குறிப்பிடுகிறது. அஸ்த்ரே, அதாவது நிலையற்றது. ஆமாம். ஒரு தொடக்கம் உள்ள எந்த ஒரு பொருளுக்கும் அனுபவத்திற்கும் கட்டாயம் ஒரு முடிவு இருக்கும் என்பது இயற்பியல் விதியை மட்டுமல்ல, ஆன்மீக விதியும் கூட. இந்த தற்காலிகமான விஷயங்களில் இனி நான் நிம்மதியை தேடப்போவதில்லை என்று மனமெடுக்கும் அந்த முடிவத்தான் நைராஷ்யம் அல்லது வைராக்கியம் என்று நமது சாஸ்திரங்கள் அழைக்கின்றன. வைராக்கியம் என்ற வார்த்தையை கேட்டாலே பலருக்கும் ஒரு பயம் வந்து விடுகிறது. என்ன பயம்? குடும்பத்தை விட்டுவிட்டு காவி உடை உடுத்துக்கொண்டு காட்டுக்கு செல்வது என்றொரு பிம்பம் அல்லவா நம் சமூகத்தில் இருக்கிறது. எனக்கு காரும் வேண்டாம், வீடும் வேண்டாம் என்று பற்களை கடித்துக்கொண்டு ஆசையை அடக்குவதுதானே வைராக்கியம். அது முற்றிலும் தவறான புரிதல். வைராக்கியம் என்பது உலகை விட்டு ஓடுவதல்ல, அல்லது உங்களை நீங்களே வற்புறுத்தி ஆசைகளை அடக்குவதும் அல்ல. அப்படியென்றால் வைராக்கியம் என்றால் என்ன? சுவாமி ஓங்காரானந்தரதை விளக்கும்போது ஆதிசங்கரின் ஒரு கடுமையான ஆனால் மிகச்சரியான உதாரணத்தை குறிப்பிடுகிறார். அது காக விஷ்டா, அதாவது காகத்தின் எச்சம். காகத்தின் எச்சமா? ஆமாம். நீங்கள் சாலையில் நடந்து செல்லும்போது வழியில் ஒரு காகத்தின் எச்சத்தை காண்கிறீர்கள். அதை மிதிக்காமல் இருப்பதற்காக நீங்கள் ஏதாவது பெரிய மனப்போராட்டம் நடத்துகிறீர்களா? ஐயோ, அந்த எச்சத்தை மிதிக்க வேண்டும் போல ஆசையாக இருக்கிறது, நான் என் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் நினைப்பதில்லையே? இல்லை. அதை பார்த்தவுடன் இயல்பாகவே ஒதுங்கிச் சென்று விடுவேன். அதில் எந்த போராட்டமும் இல்லை. அதற்கான காரணம் என்ன? அது என்ன பொருள், அதன் தன்மை என்ன என்ற அறிவு உங்களுக்கு இருக்கிறது. அதுபோலவே
உலகப் பொருட்களால் கிடைக்கும் இன்பங்கள் அனைத்தும் நிலையற்றவை, அவை மீண்டும் மீண்டும் துக்கத்தையே கொடுக்கும் என்பதை அறிவின் மூலம் ஆழமாக உணரும்போது அவற்றின் மீதான அதீத பற்று தானாகவே உதிர்ந்துவிடும், இல்லையா? சரியாகச் சொன்னீர்கள். எனவே வைராக்கியம் என்பது அடக்குமுறை அல்ல, அது அறிவோடு ஒதுக்குவது. ஒரு பழுத்த இலை மரத்திலிருந்து எப்படி எந்த சத்தமும் இல்லாமல் இயல்பாக உதிர்கிறதோ அதுபோல உலகப் பொருட்களின் மீதான சார்பு உதிர்வதுதான் உண்மையான வைராக்கியம். வைராக்கியம் என்பது அடக்குமுறை அல்ல, அது ஒரு தெளிவு என்பதை மிக ஆழமாக பதிவு செய்தீர்கள். ஒரு பொருளின் நிலையற்ற தன்மை புரிந்தால் அதுவாகவே என்னிடமிருந்து கழன்றுவிடும். ஆனால் இங்கே எனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் உருவாவதைப் போல தோன்றுகிறதே. என்ன வெற்றிடம்? உலகப் பொருட்கள், பதவி, பணம், ஏன் நான் புண்ணியம் செய்து அடையும் சொர்க்கம் கூட தற்காலிகமானது. அதாவது அனித்தியம் என்றால் நான் எதற்காகத்தான் வாழ்வது? நிரந்தரமானது என்று எதுவுமே இந்த உலகத்தில் இல்லையா? என் தேடலின் முடிவுதான் என்ன? இதை ஒரு பரந்த கண்ணோட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் ஆன்மீக பயணத்தின் உச்சகட்ட திருப்புமுனை இதுதான். இங்குதான் நித்திய அனித்திய விவேகம் மலர்கிறது. விவேகம் என்றால் பகுத்தறியும் திறன், சரியா? ஆமாம். எது நிரந்தரமானது, அதாவது நித்தியம், எது தற்காலிகமானது, அனித்தியம் என்பதை தெரிவாக பிரித்தறியும் கூர்மையான அறிவு. இதுவரை நாம் பேசிய கர்மயோகம் எவ்வளவு சிறப்பாக செய்தாலும் அது ஒரு செயலாக இருப்பதால் அதுவிலிருந்து கிடைக்கும் பலன்களும் ஒரு நாள் தீர்ந்து போகும். நீங்கள் எவ்வளவு நேரம் ட்ரெட்மில்லில் ஓடினாலும் நீங்கள் நிலவை சென்றடைய முடியாதல்லவா? அதுபோல செயல்களின் மூலம் நிரந்தரமான ஆனந்தத்தை அடைய முடியாது. அதாவது எல்லையற்ற நிரந்தரமான ஆனந்தத்தை தேடும் ஒரு மனிதன் கர்ம யோகத்திலிருந்து ஞான யோகத்திற்கு தன் பயணத்தை மாற்றியாக வேண்டும். இது அவனது தேடலின் திசையில், முன்னுரிமைகளில் ஏற்படும் ஒரு மாபெரும் மாற்றம், சரியா? ஆமாம், மிகச்சரி. இதுதான் முமுக்ஷுத்வம் எனப்படும் மோக்ஷத்தின் மீதான தீவிரமான ஆசை. தற்காலிகமான கட்டைவிரல் இன்பம் எனக்கு போதும் என்ற திருப்தியிலிருந்து விடுபட்டு எனக்கு நிரந்தரமான ஆனந்தமே வேண்டும் என்ற ஆழமான தாகம் பிறப்பது இங்குதான். ஆடா, உலகப் பொருட்கள் அனைத்தும் அனித்தியம் என்று உணர்ந்த மனம் தனக்குள் இருக்கும் அந்த நிரந்தரமான உண்மையை, பிரம்மத்தை அல்லது ஆத்மாவை நோக்கித் திரும்புகிறது. அப்படியென்றால் இந்த ஜீவ யாத்ரா, உயிரின் பயணம் என்பது வெளியே எங்கேயோ தூரத்தில் மேகங்களுக்குப் பின்னால் இருக்கும் இறைவனை நோக்கிய பயணம் அல்ல. இது அறியாமையிலிருந்து அறிவை நோக்கிய, நம்மை நாமே கண்டறியும் ஒரு அகப்பயணம். துல்லியமான வார்த்தைகள். நாம் ஏற்கனவே அந்த நிரந்தரமான ஆனந்தத்தின் வடிவமாகத்தான் இருக்கிறோம். ஆனால் அதை உணராமல் ஒரு பிச்சைக்காரன் தன் உட்கார்ந்திருக்கும் இடத்திற்கு அடியில் ஒரு புதையல் இருப்பதை அறியாமல் வாழ்நாள் முழுவதும் பிச்சை எடுப்பதைப் போல நாமும் உலகப் பொருட்களிடம் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். கேட்கவே ஆச்சரியமாக இருக்கிறது. ஜீவ யாத்ரா என்பது அந்த புதையலை உணரும் பயணம்தான். இது உண்மையிலேயே நம் சிந்தனையை உலுக்கும் ஒரு ஆழமான விவாதம். இதுவரை நாம் பேசிய இந்த மாபெரும் தத்துவங்களை நமது அன்றாட வாழ்க்கையின் ஓட்டத்தோடு எப்படி பொருத்திப் பார்ப்பது என்று ஒரு சுருக்கமான தொகுப்பை பார்ப்போம். சரி, தொகுத்து கூறுங்கள். சரி, இந்த ஜீவ யாத்ரா என்பது ஒரு 4 படிநிலை கொண்ட மாபெரும் பயணம். முதலாவது ஆஸ்திக்யம். எந்த பயணத்திற்கும் ஒரு வரைபடம் வேண்டும். நமது புலன்களுக்கு தெரியாத ஆன்மீக உண்மைகளை காட்டும் வேதங்கள் மீதும் சாஸ்திரங்கள் மீதும் வைக்கும் ஸ்ரத்தா எனப்படும் ஆழமான நம்பிக்கை. சரி. இரண்டாவது கர்மயோகம். வரைபடத்தை வைத்துக்கொண்டு நடைமுறை வாழ்வில் நடப்பது. செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அதை ஈஸ்வரனுக்கு அர்ப்பணித்து வரும் விளைவுகளை பிரசாதமாக ஏற்றுக்கொண்டு மனத் தூய்மை அடைவது. அந்தச் சிற்பியின் ஒளியைப் போல அன்றாட பிரச்சினைகளைக் கொண்டு நம் ஈகோவை நாமே செதுக்கிக் கொள்வது. மிகச்சரியான தொகுப்பு. மூன்றாவது வைராக்கியம். மனம் அமைதி அடைந்தவுடன் உலகத்தை பார்க்கிறோம். பதவி, பணம் எல்லாம் தற்காலிகமானவை என்ற தெளிவினால் அவற்றின் மீதான அதீத பற்று உதிர்ந்து விடுகிறது. காகத்தின் எச்சத்தை இயல்பாக ஒதுக்குவதைப் போல பற்றின்மையை வளர்ப்பது. ஆமா. நான்காவது விவேகம். தற்காலிகமானவற்றை உணர்ந்த பின் நிரந்தரமான சத்தியம் நான் மட்டுமே என்ற உண்மையான தேடல். வெளியுலகச் செயல்களிலிருந்து அக உலக அறிவை நோக்கி திரும்புவது. இதுதானே அந்த 4 படிகள்? ஆமாம். இந்த 4 படிகளும் தனித்தனியானவை அல்ல. இவை ஒன்றோடொன்று பிணைந்து உயிரின் பயணத்தை அர்த்தமுள்ளதாக்குகின்றன. நம்பிக்கை இல்லாமல் சரியான செயலில்லை, தூய்மையான செயலில்லாமல் பற்றின்மை இல்லை, பற்றின்மை இல்லாமல் நிரந்தரமானதை தேடும் அந்த விவேகம் பிறக்காது. அருமை.
இந்த தேடலின் முடிவில் நாம் அடையப் போகும் மோட்சம் என்பது நாம் புதிதாக பெறப்போகும் ஒரு பொருளோ இடமோ அல்ல. அது நமது உண்மையான இயல்பை நாமே அறிந்து கொள்வது. நாம் நிகழ்ச்சி முடியும் தருவாய்க்கு வந்துவிட்டோம். இந்த ஆழமான உரையாடல் முழுவதும் நாம் எப்படி வெளியுலகில் இன்பத்தைத் தேடி அலைகிறோம், எப்படி பொருட்கள் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றன என்று நம்பி ஏமாறுகிறோம் என்பதைப் பற்றியே பேசினோம். ஆமாம், அது ஒரு பெரிய திறப்பு. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் தினசரி ஓடிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் அலுவலகத்தில் எதையாவது சாதிக்க துடிக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக பல திட்டங்களை தீட்டுகிறீர்கள். ஆனால் நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்துமே அவை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் சரி, ஒரு தற்காலிகமான பலனை மட்டுமே தரும் என்றால், உங்கள் சொந்த எச்சிலையே விழுங்கிவிட்டு பால் குடிப்பதாக நினைக்கும் அந்த கட்டை விரல் சூப்பும் குழந்தையைப் போலதான் நீங்களும் இத்தனை காலமும் ஏமாந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்று உங்களுக்கு ஒரு சவால். என்ன சவால்? தினமும் ஏதோ ஒன்றை சாதிக்க வேண்டும் என்று செய்வதை ஒரு நிமிடம் நிறுத்துங்கள். உங்கள் ஓட்டத்தை நிறுத்திவிட்டு, நீங்கள் உண்மையாகவே யார், உங்கள் உண்மையான தேடல் என்ன என்பதை அறிந்து கொள்ள இன்று ஒரு நிமிடம் செலவிடலாமே என்ற இந்த ஆழமான கேள்வியோடு இன்றைய இந்த தேடலை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான மூலாதாரத்தோட உங்களை சந்திக்கிறோம். நீங்க ஒரு தெருவுல வந்து கிழிந்த உடைகளோட ரொம்ப பசியோட யாரிடமாவது 2 காசு கிடைக்காதா அப்படின்னு பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒரு மோசமான நிலைமை. ஆமா, ரொம்ப மோசம். ஆனா நீங்க எங்க நின்னுட்டு இருக்கீங்களோ அந்த இடத்துக்கு நேர் கீழே சரியா ஒரு அடி ஆழத்துல பல கோடி மதிப்பிலான ஒரு பெரிய தங்க புதையல் இருக்கு. அது உங்களுக்கு தெரியவே இல்ல. அதாவது புதையல் மேலேயே நின்னுட்டு பிச்சை எடுக்கிறோம். கரெக்ட். நீங்க தொடர்ந்து வெளியில தான் கையேந்திட்டு இருக்கீங்க. இது கேட்கறதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதையா இருக்கலாம். ஆனா உண்மையாவே இதுதான் உங்க வாழ்க்கை கதை அப்படின்னு யாராவது சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அதுதான் மறுக்க முடியாத உண்மை. நிச்சயமா. வாருங்கள், உங்களுக்கான இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம விவாதிக்க போறது மிக முக்கியமான ஒரு முரண்பாட்டை பற்றி தான். நமக்கு தேவையான முழுமையான சந்தோஷம் வந்து நமக்குள்ளதான் இருக்குன்னு எல்லா ஞானியரும் சொல்றாங்க இல்லையா? ஆமா, திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்றாங்க. அப்படியென்றால் ஏன் நாம தினமும் இவ்வளவு மன அழுத்தத்தோடவும் ஒரு நிம்மதியற்ற தேடலோடும் ஓடிட்டு இருக்கோம்? இதைத்தான் இன்னைக்கு நாம உடைத்து ஆராயப் போறோம். இது ஒரு மிக முக்கியமான மிஷன். கண்டிப்பா. இதற்காக நாம எடுத்துக்கிட்ட ஆதாரம் வந்து சுவாமி பரமார்த்தானந்தர் அவர்கள் எழுதிய ஜீவ யாத்ரா, அதாவது உயிரின் பயணம் என்ற நூலின் விரிவான விளக்க உரைகள். அதிலும் குறிப்பா 6வது ஸ்லோகம் சொல்லும் ரகசியங்கள். சரி, இத கொஞ்சம் விரிவாக பாப்போம். என்ன சொல்றீங்க? தாராளமா. நீங்க ஆரம்பத்துல சொன்ன அந்த பிச்சைக்காரன் உதாரணத்துல இருந்தே தொடங்கலாம். ஜீவ யாத்ரா அப்படிங்கிறது வெறும் ஏட்டுச் சுரக்காய் கிடையாது. இது நமக்குள்ள நாம நடத்துற ஒரு மிகப்பெரிய பயணம். இந்த 6வது ஸ்லோகத்தோட மையக்கருத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆசிரியர் ஒரு மிக அருமையான சிந்தனை முறைய கையாளுறாரு. சமஸ்கிருதத்துல இத சிம்ஹாவலோகன நியாயம் அப்படின்னு சொல்வாங்க. சிம்ஹாவலோகன நியாயம், அதாவது சிங்கத்தோட பார்வை. சரியா? மிகச்சரி. அதாவது ஒரு சிங்கம் காட்டுல கம்பீரமா நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சற்று நின்னு தான் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும். அதுக்கப்புறம் தான் மீண்டும் தன் பயணத்தை தொடரும். ஓ, ஒரு நிமிஷம் நின்னு பின்னாடி திரும்பி பார்க்கறதா? ஆமா. அத போலவே ஆசிரியர் கர்மயோகத்தை பற்றி இதுக்கு முன்னாடி விரிவாக பேசிட்டு அடுத்த கட்டமான உபாசனா யோகத்திற்கு செல்வதற்கு முன்னாடி சற்று நின்னு ஒட்டுமொத்த பயணத்தையும் திரும்பி பார்க்கறாரு. வாவ், இந்த சிங்கத்தின் பார்வை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நம்ம அவசர யுகத்துல காலையில எழுந்ததுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஒரு ரோபோ மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமா, மூச்சு விட கூட நேரம் இல்லாம ஓடுறோம். கரெக்ட். ஒரு நிமிஷம் நின்னு நாம எங்க போயிட்டு இருக்கோம், இதுவரை என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னு யோசிக்கவே நமக்கு நேரம் இல்ல. இது வந்து ஒரு கடினமான மலையேற்றத்தின் நடுவே சற்று நின்னு மேப்ப பார்த்துட்டு இதுவரை ஏறிய தூரத்தோட அழகு ரசிக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி. நாம எங்க போகணுங்கிற தெளிவு இருந்தாதான் அடுத்து வைக்கிற அடிக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். மிகச் சரியா சொன்னீங்க. அந்த தெளிவு தான் இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா நமது இறுதி இலக்கான மோக்ஷம், அதாவது நிரந்தரமான மகிழ்ச்சி அப்படிங்கிறது நாம ஏதோ ஒரு ராக்கெட்ல ஏறி வேற ஒரு கிரகத்துக்கு போய் அடைய வேண்டிய ஒரு வெளியுலக பொருள் கிடையாது. அது வெளியில இல்ல. ஆமா, அது நமது உண்மையான இயல்பு. இத புரிஞ்சுக்கத்தான் சாந்தோக்கிய உபனிஷத் சொல்ற அந்த புதையல் கடைய சுவாமி பரமார்த்தானந்தர் குறிப்பிடுறாரு. அதாவது ஹிரண்ய நிதி அப்படின்னு சொல்வாங்க. நீங்க முதல்ல சொன்ன அதே கதை தான். ஆமா, அந்த புதையல் அவனுக்கு சொந்தமானது தான். அவன் காலடியில தான் இருக்கு. ஆனா அவனால அதை பார்க்க முடியல. அவன் கண்கள் எப்பவுமே வெளியில தான் எதையாவது தேடிக்கிட்டே இருக்கு.
அப்படியென்றால் நாமும் அதே பிச்சைக்கார நிலைமையில தான் இருக்கோமா? நமக்குள்ள இருக்கிற அந்த நித்திய ஆனந்தத்தை விட்டுட்டு வந்து பதவி கிடைச்சா சந்தோஷம் வரும், புது கார் வாங்கினா சந்தோஷம் வரும். இல்ல, யாராவது நம்மள பாராட்டினா சந்தோஷம் வரும்னு நம்ம வெளியுலக பொருட்களதும் மனிதர்களிடமும் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது கொஞ்சம் முகத்துல அரைஞ்ச மாதிரி இருந்தாலும் மறுக்க முடியாத உண்மை. ஆனா எனக்கு இங்க ஒரு நடைமுறை கேள்வி வருது. சொல்லுங்க. நமக்குள்ள அந்த முழுமை இருக்கு அப்படின்னா அது ஏன் நமக்கு தெரிய மறுக்குது? அதாவது காலடியில் இருக்கிற பொக்கிஷத்தை நம்ம ஏன் உணர்வதே இல்ல? அதுக்கும் அதே புதையல் உதாரணம் தான் விட. புதையல் எப்படி பல அடுக்கு மண்ணாலையும் கல்லாலையும் மூடப்பட்டிருக்கோ, அதே போல நமக்குள்ள இருக்கிற அந்த பேரானந்தம் 3 வகையான தடைகளால மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. 3 வகையான தடைகள். ஆமா, இந்த 3 தடைகளையும் நம்ம மிக தெளிவா புரிஞ்சுக்கணும். முதல் தடை மலம். மலம்னா அழுக்கு, சரியா? கரெக்ட். இங்க இது நமது அன்றாட உணர்ச்சிகரமான வெறுப்புகளை குறிக்குது. எனக்கு இது வேணும், இது வேண்டாம், இவன் எனக்கு பிடிச்சவன், இவன் எனக்கு பிடிக்காதவன்னு மனசு எப்பவுமே ஒரு போராட்டத்திலேயே இருக்கல்லவா? கண்டிப்பா. எப்ப பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ரெஸ். மனிதனோட காம குரோதங்கள், அதாவது ஆசை தடபடும்போது அது கோபமா மாறுது. இந்த தொடர் உணர்ச்சி குவியல்கள் தான் முதல் கட்ட மிகவும் கடினமான அழுக்கு. இதுதான் மலம். ஓஹோ, இதை கேட்கும்போது எனக்கு ஒன்னும் புரியுது. காலை வேளையில டிராஃபிக்ல மாட்டிக்கொள்ளும் போது வர்ற கோவம், ஆபீஸ்ல சக ஊழியர் மேல வர்ற பொறாமை. ஆமா, இதெல்லாமே இந்த முதல் தடையான மலத்தோட வெளிப்பாடுதான். சரி, இந்த முதல் கட்ட அழுக்க தாண்டி இருக்கிற 2வது தடை என்ன? இரண்டாவது அடுக்கு தடை விக்ஷேபம். விக்ஷேபம்னா அலைப்பாயும் தன்மை அல்லது நிலையற்ற மனம். அலைப்பாயும் தன்மைனா ஒரு இடத்துல நிக்காத மனசு. ஆமா, மனசு எப்பவுமே ஒரு குரங்கு மாதிரி ஏதாவது ஒரு சிந்தனையில தத்தி தாவிக்கிட்டே இருக்கும். ஒருமுகப்படவே செய்யாது. ஓ, இது இன்றைய காலகட்டத்துக்கு மிக சரியா பொருந்தது. நாம ஒரு வேலையை செய்ய தொடங்குவோம், உடனே மொபைல் ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அதை எடுத்து பாப்போம், அங்கிருந்து சமூக வலைத்தளங்கள்ல 1/2 மணி நேரம் போயிடும். எக்ஸாக்ட்லி. நமது கவனம் சிதறிக்கிட்டே இருக்கு. இந்த தொடர் கவனச்சிதறல் தான் விக்ஷேபம். அதுதான் விக்ஷேபம். மனசுக்கு எதிலும் நிலைத்திருக்க தெரியல. அடுத்து 3வதும் மிக நுட்பமானதும் ஆகிய தடை ஆவரணம். ஆவரணம் அப்படின்னா? ஆவரணம்னா மறைப்பு அல்லது அடிப்படை அறியாமை, அதாவது செல்ஃப் இக்னோரன்ஸ். நாம உண்மையில யார், நமது இயல்பு என்ன அப்படிங்கிற உண்மைய மறைத்து வச்சிருக்க மிக ஆழமான திரை இது. இந்த 3 தடைகள் தான் நமக்குள்ள இருக்கிற அந்த புதையலை மறைக்குது. நீங்க சொல்றத பார்த்தா நாம புதுசா எந்த ஒரு சந்தோஷத்தையும் வெளியில இருந்து கொண்டு வர வேண்டியதில்ல. நமக்குள்ள இருக்கிற இந்த தேவையற்ற தடைகளை நீக்கினால் மட்டுமே போதும்னு தோணுதே. அதுதான் வேதாந்தத்தோட மிகப்பெரிய ரகசியமே. இத விளக்குறதுக்கு சுவாமி பரமார்த்தானந்தர் ஒரு சிற்பியின் உதாரணத்தை கூறுறாரு. ஓ, சிற்பி உதாரணம். ஆமா, ஒரு சிற்பி ஒரு பெரிய கரடுமுரடான பாறையிலிருந்து ஒரு அழகான கிருஷ்ணர் சிலைய உருவாக்குறாருன்னு வச்சுப்போம். அந்த சிற்பி பாறைக்குள்ள புதுசா கிருஷ்ணரை உருவாக்குறது கிடையாது. அப்படின்னா அந்த பாறைக்குள்ள ஏற்கனவே கிருஷ்ணர் இருக்கிறாரா? சரியா சொன்னீங்க. அந்த பாறைக்குள்ள ஏற்கனவே கிருஷ்ணர் முழுமையா மறைஞ்சிருக்காரு. சிற்பியோட வேலை என்னன்னா, பாறைக்குள்ள இருக்கிற கிருஷ்ணரை மறைச்சிட்டு இருக்கிற தேவையற்ற கற்களை உளி கொண்டு செதுக்கி நீக்கிறது மட்டும்தான். வாவ், இது மிக அருமையான ஒரு பார்வை. தேவையற்றது நீக்கினால் உள்ளே இருக்கிற முழுமை தானாகவே வெளிப்படும். ஆமா, அந்த பாறை செதுக்கப்படுவதற்கு முன்னாடி அது மேல காகங்கள் உட்கார்ந்துட்டு போகும். யாருக்கும் அதோட அருமை தெரியாது. ஆனா தேவையற்ற கற்கள் நீக்கப்பட்டவுடன் அதே பாறை கோயிலுக்கு சென்று தினசரி அபிஷேகம் காணும் தெய்வமாகி விடுகிறது. நாமளும் இப்படிதானா? மற்றும் ஞான யோகம் என்ற 3 உளிகளை கொண்டு இந்த 3 அடுக்கு தடைகளையும் நம்ம செதுக்கி எறியணும். அதாவது அந்த 3 தடைகளுக்கும் 3 யோகம். கரெக்ட். கர்ம யோகத்தால முதல் தடையான மலம் நீங்கும், உபாசன யோகத்தால அலைப்பாயும் விக்ஷேபம் நீங்கும், ஞான யோகத்தால அடிப்படை அறியாமையான ஆவரணம் நீங்கும். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. அதாவது பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சொல்லுங்க. ஆன்மீக அறிவு அல்லது ஞானம் அப்படிங்கிறது மனதை கடந்த ஒரு நிலை, அதாவது பியாண்ட் த மைண்ட் அப்படின்னு தான் நம்புறாங்க. அது ஏதோ குகையில போய் கண்ணை மூடி உட்கார்ந்து புத்தி வேலை செய்யாத ஒரு ஆழ்ந்த சமாதி நிலையில கிடைக்கணும் தான் பொதுவா நம்பப்படுது. அப்புறம் ஏன் நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டு மனசை செதுக்கணும் அல்லது புத்தியை சுத்தப்படுத்தணும்? மனசையே விட்டு விலகி விட்டாலே போதுமே. இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. பலரும் செய்யற மிகப்பெரிய பிழையும் இதுதான். ஆன்மீக அறிவு அப்படிங்கிறது உடலை விட்ட ஆவியிலோ அல்லது புத்தி செயல்படாத சமாதி நிலையிலோ நிகழ்றது கிடையாது. ஓ, அப்படியா? ஆமா, அது முற்றிலும் விழித்திருக்கும் நிலையில, ஜாகிரத் அவஸ்தைன்னு சொல்வாங்களே,
அந்த நிலையில நமது புத்தியில மட்டுமே நிகழும் அறிவு. இத சுவாமி தயானந்த சரஸ்வதி அவங்க மிக அழகா கூறுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்க? பல் சம்பந்தமான அறிவு அப்படின்னு எதுவும் இல்லாதது போல எல்லா அறிவுமே புத்தி சார்ந்தது தான் அப்படின்பாரு. அதாவது டென்டல் நாலேஜ்னு ஒண்ணு தனியா இல்ல. பல்ல எப்படி பிடுங்குவதுங்கிற அறிவு பல்லுக்கு தெரியாது, அது பல் மருத்துவரோட புத்தியில தான் இருக்கு இல்லையா? எக்ஸாக்ட்லி. அத போலவே ஆன்மீகம் தொடர்பான அறிவும் ஆத்மாவில நிகழ்றது கிடையாது. அது ஆத்மாவை பற்றிய அறிவு. ஆனா நடக்கிறது நமது புத்தியில தான், மைண்ட்ல தான் நடக்குது. ஓ, அப்படி என்றால் நாம முழுமையா விழித்திருக்கும்போது சிந்திக்கும்போது கிடைக்கக்கூடிய தெளிவுதான் ஞானமா? இது இன்னும் கொஞ்சம் எளிமையா விளக்க முடியுமா? கண்டிப்பா. இதுக்கு ஒரு கரும்பலகை, அதாவது பிளாக் போர்டு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு ஆசிரியர் வகுப்பறைக்கு வந்து கரும்பலகையில நீயே அது அல்லது தத்வம் அசி அப்படிங்கிற மாபெரும் உபனிஷத் உண்மையை எழுதணும்னு நினைக்கிறாரு. சரி. ஆனா அந்த பலகையில ஏற்கனவே பழைய கிறுக்கல்களும் தவறான கணக்குகளும் தேவையற்ற ஓவியங்களும் நிரம்பி வழிஞ்சா அவரால எப்படி அந்த புதிய பாடத்தை எழுத முடியும்? எழுதினாலும் அது யாருக்கும் புரியாது, ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். கரெக்ட். அதனால அவர் முதல்ல அந்த பலகையில உள்ள பழைய கிறுக்களை தொடச்சு சுத்தப்படுத்தணும். ஓகே, பழைய கிறுக்கல்களை தொடச்சு விட்டோம், பலகை இப்போ சுத்தமா இருக்கு. அடுத்த ஆசிரியர் எழுத ஆரம்பிக்கலாமா? அங்கதான் இன்னொரு சிக்கல் இருக்கு. அந்த பலகை செவத்துல ஆணி அடிக்கப்படாம ஒரு கயித்துல தொங்கிக்கிட்டு பெருங்காத்துல முன்னும் பின்னும் பலமா ஆடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எழுத முடியுமா? நிச்சயமா முடியாது. எழுதிய எழுத்துக்கள் எல்லாம் தாறுமாறா போகும். சரியா சொன்னீங்க. காத்துல ஆடுற அந்த பலகைய ஆடாம நிலையா பிடிச்சுக்கணும் தானே? அதுபோலதான் நமது மனசும். ஓ, மனசும் அந்த பலகை மாதிரி ஆடுது. ஆமா, மனம் என்ற பலகையில எனக்கு இது வேணும், அவன் என்னை இப்படி சொல்லிட்டான் அப்படிங்கிற பழைய அழுக்குகள் இருக்கக்கூடாது. அதே சமயம் அத அடுத்த நொடி என்ன நடக்கும்னு அலைபாஞ்சிக்கிட்டும் இருக்கக்கூடாது. அப்பதான் ஆசிரியர் சொல்ற ஞானம் அந்த மனசுல பதியும். நிச்சயமா. மனசு சுத்தமா இல்லைன்னா ஆன்மீக அறிவு எங்க போய் அமரும்? உணவு சுத்தமான தட்டுல பரிமாறுற மாதிரி ஞானத்தை சுத்தமான மனசுல தான் பரிமாற முடியும். அப்படியானால் இதோட அர்த்தம் என்ன? இது மிகவும் அழுக்கான ஒரு துணியை துவைக்கிற மாதிரி இருக்கு. எப்படி சொல்றீங்க? அதாவது முதல்ல அந்த துணியை தண்ணியில முக்கி கல்லுல அடிச்சு பெரிய அழுக்க நீக்கிறோம். அது மலம். அதுக்கு பிறகுதான் மென்மையா சோப்பு போட்டு தேய்ச்சு துணியோட நூல் இழைகள்ல உள்ள நுணுக்கமான அழுக்க நீக்கிறோம். இது சரியான வரிசை முறை இல்லையா? மிக துல்லியமான புரிதல். ஆக இந்த 6வது ஸ்லோகம் நம் மனச எப்படி படிப்படியாக சுத்தப்படுத்துறது அப்படிங்கறத தான் விளக்குது. முதல்ல கர்ம யோகம் மூலமா பெரிய அழுக்கான மலத்தை வேற இருக்க வேண்டும். கர்ம யோகம்னு பொதுவா சொல்றோமே, அது நடைமுறையில என்ன? நான் தினமும் ஆபீஸ் போய் வேலை செய்யறேனே, அது கர்மயோகமா? நாம செய்யற எல்லா செயல்களும் கர்மயோகம் ஆய்தாது. கர்மயோகம்னா நமது சுயநலமான ஆசைகளை குறைச்சிக்கிறது. காமிய கர்மம்னு சொல்வாங்களே, அதை குறைக்கணும். அதாவது எனக்கு என்ன கிடைக்கும்னு யோசிக்கிறத குறைக்கணும். ஆமா, நான் இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற கணக்கீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு செயலாற்றுவதை குறைச்சிட்டு ஏன் செயலால மற்றவர்களுக்கும் என்னை சுற்றியுள்ள சமூகத்துக்கும் என்ன பயன் அப்படின்னு சிந்திச்சு நற்செயல்களை அதிகரிக்கணும். இது நிஷ்காம கர்மம்னு சொல்லுவாங்க, சரியா? கரெக்ட். நிஷ்காம கர்மம் அல்லது பஞ்சமகா யக்ஞம்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. எனக்கு புரியுது. நாம எப்பவுமே எனக்குன்னு ஓடிட்டு இருக்கிறதால தான் நமக்குள்ள இவ்ளோ மன அழுத்தம், கோபம் எல்லாம் வருது. எப்போ நாம நம்மள தாண்டி பிறருக்காகவும் சிறு சிறு உதவிகளை செய்ய தொடங்குறோமோ, எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறோமோ, அப்போ அந்த பெரிய அழுக்கான சுயநலம் குறைஞ்சு மனசு ஒரு சமநிலைக்கு வரும். அந்த சமநிலைய தான் சித்த சுத்தி அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர். சரி, இப்போ துணியோட பெரிய அழுக்கு போயிடுச்சு. அடுத்து காத்துல ஆடுற பலகைய நிலைநிறுத்தணும். அதுக்குத்தான் உபாசனா யோகம் அப்படிங்கிற தியான பயிற்சி. மனதோட அலைப்பாயும் தன்மையான விக்ஷேபத்தை நீக்கி மனசை ஒருமுகப்படுத்த இது உதவுது. இந்த உபாசனா யோகம், அதாவது தியானம் பற்றி பேசும்போது எனக்கு இன்னொரு கேள்வி வருது. பலரும் தியானம் செஞ்சா மாயாஜால சக்திகள் கிடைக்கும், வந்து காத்துல பறக்கலாம், பிறர் மனசுல நினைக்கிறத படிக்கலாம்லாம் நினைக்கிறாங்களே. தியானத்தோட நோக்கம் இதுதானா? துளியும் இல்ல. தியானத்தோட உண்மையான நோக்கம் அது கிடையாது. பாகவதத்துல உள்ள உத்தவ கீதையில ஸ்ரீகிருஷ்ணர் பல மாயாஜால சக்திகளை பத்தி பட்டியலிடுறாரு. சித்திகள்னு சொல்வாங்களே. ஆமா.
ஆனா இறுதியா அவர் மிக தெளிவா ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு. நீ உண்மையான ஆன்மீக தேடல் உள்ளவனா இருந்தா இந்த சித்திகள் பக்கம் உன் கவனத்தை திருப்பாத, அவை உன்னை திசை திருப்பும் சாதாரண மாயைகளே அப்படின்னு சொல்றாரு. தியானம் செய்யறதால நேரடியாக ஆத்ம ஞானமும் வந்துவிடாது. ஓ, தியானம் செஞ்சா டைரக்டா நாலேஜ் வராதா? வராது. இத சுவாமி பரமார்த்தானந்தர் ஒரு நகைச்சுவையான உதாரணத்தின் மூலம் விளக்குறாரு. என்ன உதாரணம் அது, சொல்லுங்களேன். தியானத்தால மட்டுமே அறிவை பெற முடியும்னா பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் மாணவர்கள் இயற்பியல் படிப்பிற்காக வகுப்பறைக்கு போக வேண்டியதில்லையே. பிசிக்ஸ்க்காக ஒரு வருஷம் கண்ணை மூடி தியானம் செஞ்சுட்டு போனா பிசிக்ஸ் அறிவு முழுமையா வந்துருமா? சாத்தியமே இல்ல அப்படின்னு அவர் கேக்குறாரு. ஆமா, சாத்தியமே இல்ல. எந்த ஒரு அறிவும் தியானத்தால வராது, முறையான படிப்பின் மூலமே வரும். தியானத்தோட உண்மையான நோக்கம் ஞானத்தை உள்வாங்குவதற்கு தேவையான மன ஒருமுகப்பாட்டை, அதாவது சித்த ஏகாக்கிரதாவை உருவாக்குவது மட்டும்தான். இது மிகச்சிறந்த விளக்கம். எனக்கு தெரிந்த பலரும் பல வருஷமா தியானம் செய்யறோம்னு சொல்றாங்க. ஆனா சாதாரண ஒரு பிரச்சனை வந்தா கூட ரொம்ப கோபப்படுறாங்க. அப்படியானால் தியானம் அப்படிங்கிறது இறுதி இலக்கு அல்ல. நமது அறிவை உள்வாங்க தடையா இருக்கிற கவனச்சிதறல்களை நீக்கி மனசை தயார்படுத்தும் ஒரு மென்டல் ஜிம், அதாவது ஒரு மனப்பயிற்சி கூடம்னு சொல்லலாம். நான் சொல்றது சரிதானே? 100க்கு 100 உண்மை. இந்த மனப்பயிற்சி கூடத்துல பல தியான முறைகள் சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதுல மிக முக்கியமானது விஸ்வரூப உபாசனா. விஸ்வரூப உபாசனா, இது எப்படி வேலை செய்யுது? இது நமது அகங்காரத்தை கரைச்சி இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இறைவனா பார்க்கும் ஒரு பயிற்சி. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஒரு சின்ன நீர்க்குமிழியா பார்க்குற அளவுக்கு மனசை விரிவுபடுத்துறது தான் இதோட நோக்கம். இத கொஞ்சம் நடைமுறை வாழ்க்கையோட பொருத்தி சொல்ல முடியுமா? விஸ்வரூப உபாசனா அப்படிங்கறத நான் எப்படி ஒரு செவ்வாய்க்கிழமை காலையில கடுமையான வேலைப்பழுவில் இருக்கும்போது பயன்படுத்துறது? கண்ணை மூடிக்கிட்டு பிரபஞ்சத்தை கற்பனை செய்யறது மட்டும் கிடையாது. நடைமுறையில நமது அகங்காரம் எப்பவுமே நான் பெரியவன், எனது பிரச்சனைகள் தான் உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படின்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள சுழன்றுகிட்டே இருக்கும். ஆமா. உங்க ஆபீஸ்ல உங்க மேலதிகாரி உங்களை கோபமா ஏதோ சொல்லிட்டாருன்னு வச்சுப்போம். அந்த நொடியில உங்க உலகம் சுருங்கி அந்த ஒரு வார்த்தை தான் உலகத்தோட மிகப்பெரிய பிரச்சனை போல உங்களுக்கு தோணும். மனசு கொந்தளிக்கும். கண்டிப்பா. அன்னைக்கு நாள் முழுசும் அதே நினைப்பா தான் இருக்கும். அந்த நேரத்துல உங்க பார்வையை சற்று விரிவுபடுத்துங்க. இந்த பிரம்மாண்டமான பூமியில கோடிக்கணக்கான மனிதர்கள்ல நீங்களும் ஒருவன். இந்த மாபெரும் பால்வீதி மண்டலத்துல நமது பூமியே ஒரு சின்னஞ்சிறு புள்ளிதான். ஓ, அப்படி பார்க்கும்போது நம்ம பிரச்சனை எவ்வளவு சிறியதுன்னு புரியுது. சரியா புரிஞ்சுகிட்டீங்க. ஆதிசங்கரர் தனது ஆத்மபோதத்துல கூறுற மாதிரி பிரம்மத்தோட பார்வையில இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரங்களும் தோன்றி மறையும் வெறும் நீர்க்குமிழிகளே. வாவ்! அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான பார்வையை நாம பழகும்போது, ஆபீஸ்ல யாரோ சொன்ன ஒரு வார்த்தை, டிராஃபிக்ல யாரோ முந்திக்கிட்டு போனது போன்ற அன்றாட பிரச்சனைகளும் கோபதாபங்களும் அடித்துச் செல்லப்பட்டுவிடும். நமது அகங்காரம் சுருங்கிடும். இதுதான் விஸ்வரூப உபாசனா செய்யற வேலை. ரொம்ப அருமை. மனசு ஒருமுகப்பட்டு அந்த உண்மையான ஞானத்தை ஏற்கும் தகுதியை பெறும். ஆமா. கேட்கும்போதே மனசு ஒருவித அமைதியை உணருது. அந்த பிரம்மாண்டமான பார்வையில நமக்குள்ளே இருக்கிற சிறு சிறு குறைகளெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு தோன்றிடுது. இதுவரை நாம பேசினதை வச்ச பார்த்தா ஜீவயாத்ரா என்ற இந்த உயிரின் பயணம் நாம வெளியில எங்கும் மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கிட்டு போக வேண்டிய பயணம் கிடையாது. இது முழுமையா நமக்குள்ள நிகழும் ஒரு ஆழமான உளவியல் மற்றும் அறிவுபூர்வமான பயணம். மிக சரியான சுருக்கம். வெளி உலகத்துல நாம தேடுற அந்த நிரந்தரமான சந்தோஷம் அப்படிங்கிற பொக்கிஷம் நமக்குள்ளேயே ஆழமா பொதிஞ்சிருக்கு. அத மூடி இருக்கும் மலம் என்ற உணர்ச்சி குப்பைகளை கர்மயோகம் என்ற உளியால் செதுக்கி எடுக்கிறோம். அப்புறம் விக்ஷேபம் என்ற அலைபாயும் தன்மைய உபாசனா யோகம் என்ற தியானத்தால் நிலைநிறுத்துறோம். இறுதியா ஆவரணம் என்ற அறியாமையை அறிவை கொண்டு நீக்கிறோம். அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த முழுமையான நித்திய ஆனந்தம் தானாகவே வெளிப்படுது. இன்றைய இந்த ஆழமான அலசல் உண்மையிலே பல புதிய கதவுகளை திறந்திருக்கு. நாம எல்லோரும் நமக்குள்ள ஒரு பிரம்மாண்டமான பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டு வெளியில பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அந்த ஆரம்பகால சிந்தனை இப்ப முழுமையா புரியுது. நாம புதுசா எதையும் தேடி பெற வேண்டியதில்ல, நமக்குள்ள இருக்கிற தேவையற்றதை நீக்கினா போதும் அப்படிங்கிற தெளிவு கிடைச்சிருக்கு. நிச்சயமா. சரி, இந்த அற்புதமான பயணத்தோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுக்கான ஒரு இறுதி சிந்தனை. நாளை காலையில அல்லது இன்றைய கூட உங்களுக்கு திடீர்னு ஒரு பெரும் கோபமோ அல்லது எரிச்சல வரும்போது ஒரு நிமிஷம் அப்படியே பொறுங்க. அந்த உணர்வை உன்னிப்பாக கவனியுங்க.
அந்த எரிச்சல் இந்த நொடியில நடக்கிற ஒரு நிகழ்வுக்காக வருதா, அல்லது பல வருஷமா உங்களுக்குள்ள சேர்ந்து கிடக்கிற உங்களோட பழைய பயங்கள், பாதுகாப்பின்மை என்ற அந்த முதல் தடையான அழுக்கு வெளிப்படுதான்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்க மனசுங்கிற கரும்பலகையில என்னென்ன பழைய கிறுக்கல்கள் இருக்குன்னு பாருங்க. அந்த உணர்வு உங்களை சேர்ந்ததல்ல, அது உங்க காலடியில் இருக்கிற பொக்கிஷத்தை மூடி இருக்கிற ஒரு வெறும் குப்பை மட்டுமே அப்படின்னு உங்களால பார்க்க முடிஞ்சா, அதுவே உங்களோட உண்மையான சுதந்திரத்துக்கான முதல் படியா இருக்கும். அதை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தேடலை சந்திப்போம். சதாசிவ சமாரம்பம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். மிக அற்புதமான ஒரு மந்திர உச்சாரணையோடு தொடங்கி இருக்கிறீர்கள். ஆம், இது அறிவின் ஆழத்திற்குச் செல்லும் ஒரு விரிவான அலசல். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் கற்கும் ஆர்வலரான உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். கற்பனை செய்து பாருங்கள், நீங்கள் பல உயர்ந்த தத்துவ நூல்களை படிக்கிறீர்கள். சரி. தினமும் தியானம் செய்கிறீர்கள். உங்களுக்குள் ஒரு பெரும் அமைதி நிலவுவதாகவே உணர்கிறீர்கள். அதாவது நான் ஒரு பக்குவப்பட்ட மனிதராக மாறிவிட்டேன் என்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள் உருவாகிறது. சரியாகச் சொன்னீர்கள். ஆனால் அடுத்த நாளே சாலையில் யாரோ ஒருவர் உங்கள் வாகனத்தை உரசிவிட்டுச் சென்றால், அல்லது அலுவலகத்தில் யாராவது உங்களை சிறிதளவு விமர்சித்தால், அந்த பெரும் அமைதி சுக்கு நூறாக உடைந்து விடுகிறது. கண்டிப்பாக. உங்களுக்குள் இருக்கும் கோபம் எரிமலையாக வெடிக்கிறது. அதுதான். ஏன் இப்படி நடக்கிறது? நாம் படித்த ஆன்மீக அறிவெல்லாம் நிஜ வாழ்க்கையின் சிறு சவால்கள் வரும்போது ஏன் காணாமல் போய்விடுகிறது? இது பலரும் எதிர்கொள்ளும் ஒரு மிகப்பெரிய முரண்பாடு. உண்மைதான். இந்த முரண்பாட்டிற்கான விடையையும் உண்மையான நிரந்தரமான அமைதியை அடையும் வழிமுறையையும் தான் இன்று நாம் தேடப்போகிறோம். இந்த நாம் எடுத்துக்கொண்ட மூலநூல்கள் மிகவும் ஆழமானவை. ஆம். பூஜ்யஸ்ரீ ஞானானந்த பாரதி சுவாமிகள் இயற்றிய ஜீவயாத்ரா, அதாவது உயிரின் பயணம் என்ற அற்புதமான நூல். அதோடு மட்டுமில்லாமல் அந்த நூலுக்கு சுவாமி பரமார்த்தானந்தர் மற்றும் சுவாமி ஓங்காரானந்தர் வழங்கிய மிக நுணுக்கமான விளக்க உரைகளையும் நாம் இன்று முழுமையாக ஆராயப் போகிறோம். இந்த விரிவான அலசலுக்கு அந்த நூறின் 7வது ஸ்லோகம் ஒரு வரைபடம் போல அமைகிறது. அந்த ஸ்லோகத்தை நான் வாசிக்கிறேன். கர்மோபாசனத்தோ விஷுத்த ஹிருதயஸ்த தத்வார்த்த சம்சித்யயே ஸ்வாச்சாரியம் பரிசேவ்யம் சாஸ்திரவிதினா தஸ்மாத் வித்யாம் பராம் ஸ்ருத்வா சமயானுத்யயேச்ச மனனம் ஸ்தாம்னே நிதித்யாசனாம் அப்யஸ்ய க்ரமஷः சமாதிநிலையா பிராப்னோதி சாந்தீம் த்ருவாம். நீங்கள் உச்சரித்த இந்த ஸ்லோகம் ஒரு மனிதனின் அகப்பயணத்தை மிக துல்லியமாக படம் பிடித்து காட்டுகிறது. மனத்தூய்மை அடைவதில் தொடங்கி இறுதியான அமைதியை அடைவது வரையிலான முழுமையான ஆன்மீக பயணத்தின் வரைபடம் இது. அகப்பயணம் என்கிறீர்கள். எந்த ஒரு பயணத்தை தொடங்கும் முன்பும் நமது வாகனம் தயார் நிலையில் உள்ளதா என்பதை உறுதி செய்ய வேண்டும் அல்லவா? நிச்சயமாக. அந்த தயாரிப்பைத்தான் இந்த ஸ்லோகத்தின் முதல் வரியான கர்மோபாசனத்தோ விஷுத்த ஹிருதயா என்பது விளக்குகிறது என்று நினைக்கிறேன். இந்த அறிவு பயணத்திற்கு மனம் எவ்வாறு தயாராகிறது? இதை புரிந்து கொள்ள நாம் ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம். உங்களிடம் மிக சுவையான தூய்மையான பசும்பால் இருக்கிறது. சரி. ஆனால் அதில் ஊற்றி வைப்பதற்கான பாத்திரம் நீண்ட நாட்களாக சுத்தம் செய்யப்படாமல் மாசடைந்து ஓட்டைகள் நிறைந்ததாக இருந்தால் என்ன ஆகும்? நாம் ஊற்றும் தூய்மையான பால் திரிந்து வீணாகிவிடும் அல்லது கீழே சிந்திவிடும். அதேதான் மனித மனமும். பக்குவப்படாத பலவிதமான எண்ணங்களால் மாசடைந்த ஒரு மனம் இந்த மாபெரும் அறிவை உள்வாங்கவே முடியாது. தகுதியற்ற மனதில் இந்த அறிவை விதைப்பது என்பது தரிசு நிலத்தில் விதையை தூவுவதற்குச் சமம். சரியாக பிடித்தீர்கள். அதனால்தான் கர்ம யோகம் மற்றும் உபாசனா யோகத்தின் மூலம் மனதை முன்கூட்டியே தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சுலோகம் கூறுகிறது. எனக்கு இதில் ஒரு ஆழமான கேள்வி எழுகிறது. வேதாந்தம் என்ன கூறுகிறதென்றால், ஞானம், அதாவது சரியான அறிவு மட்டுமே ஒரு மனிதனுக்கு விடுதலையை தரும் என்கிறது. ஆம், அறிவால் மட்டுமே முக்தி சாத்தியம். அறிவுதான் இலக்கு என்றால் எதற்காக ஆரம்பத்தில் கர்மயோகமும் பூஜை, தியானம் போன்ற உபாசனைகளும் செய்ய வேண்டும்? நாம் நேரடியாகவே ஞானத்தை பெறுவதற்கான கல்வியை தொடங்கிவிடலாமே. இந்த ஐயம் இயல்பானது. ஆனால் கர்மயோகம் என்பது சுயநலமின்றி பலனை எதிர்பாராமல் கடமைகளை செய்வதாகும். மனித மனதில் இயல்பாகவே சுயநலமும் பொறாமையும் படிந்துள்ளன. இவற்றை வேதாந்தம் மலம் என்று குறிப்பிடுகிறது. அதாவது மனதின் அழுக்குகளா? ஆம்.
கர்ம யோகத்தின் மூலம் இந்த மாசுகள் நீங்குகின்றன. இதற்கு மல நிவர்த்தி என்று பெயர். இதன் விளைவாக சித்த சுத்தி எனப்படும் மன தூய்மை கிடைக்கிறது. சரி, அப்படியென்றால் உபாசனா யோகம் எதற்காக? உபாசனை என்பது இறைவனை தியானிப்பது. நமது மனம் எப்போதும் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும் தன்மையுடையது. இதை விக்ஷேபம் என்பார்கள். ஓ, அலைபாயம் தன்மைக்கு விக்ஷேபம் என்று பெயரா? ஆம், உபாசனையின் மூலம் இந்த அலைபாயம் தன்மை நீங்கி ஒருமுக தன்மை கிடைக்கிறது. இதற்கு விக்ஷேப நிவர்த்தி என்று பெயர். இதன் மூலம் சித்த ஏகாக்கிரதா எனப்படும் மன குவிப்பு கிடைக்கிறது. அப்படியென்றால் இந்த தூய்மையும் ஒருமுகத்தன்மையும் கிடைத்துவிட்டால் ஒருவர் சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரி ஆகிவிடுகிறார். அதாவது அறிவை பெறுவதற்கான முழுமையான தகுதியுடைய மாணவனாக மாறிவிடுகிறார். மிகச்சிறப்பு. இப்போது நிலம் உழப்பட்டு விட்டது, மனம் தயாராகிவிட்டது. இப்போது ஞானம் என்ற விதையைப் பெற நாம் எங்கே செல்ல வேண்டும்? அந்த ஸ்லோகம் ஸ்வாசாரியம் பரிசரியம் என்று வழிகாட்டுகிறது. அதாவது அறிவை பெற தகுதியான பாரம்பரியமாக வந்த ஒரு வாழும் குருவை, ஒரு லைவ் குருவை அணுக வேண்டும் என்று சாஸ்திரம் ஆணித்தரமாக கூறுகிறது. இதைத்தான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எல்லாமே இணையத்திலும் புத்தகங்களிலும் எளிதாக கிடைக்கும் இந்த டிஜிட்டல் காலத்தில் கண்ணுக்குத் தெரியாத எத்தனையோ மகான்கள் இருக்கும்போது வாழும் குரு ஒருவரிடம் நேரில் செல்வது ஏன் அவ்வளவு முக்கியமானதாக கருதப்படுகிறது? இணையத்திலோ அல்லது புத்தகத்திலோ படிக்கும்போது நமக்கு ஒரு சந்தேகம் எழுந்தால் அந்த புத்தகத்தால் நமது சந்தேகத்தை தீர்த்து வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அது மட்டுமல்ல, நாம் ஒன்றை முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டால் அதை திருத்தவும் ஒரு வாழும் குரு கட்டாயம் தேவை. குரு என்பவர் வெறும் தனிநபர் அல்ல, அவர் சாஸ்திரங்களின் நேரடி வடிவம். சாஸ்திரங்களின் நேரடி வடிவம் என்றால் அவர் ஒரு கருவி போலவா? சரியாகச் சொன்னீர்கள். எப்படி கண்களால் வடிவத்தையும் காதுகளால் ஒலியையும் அறிந்து கொள்கிறோமோ அதுபோல சாஸ்திரம் என்பது அறிவை பெறுவதற்கான 6வது அறிவுக் கருவி. இது ஒரு பிரமாணம். பிரமாணம். சரி. கண்ணுக்குத் தெரியாத குருவால் நமக்கு உத்வேகம் மட்டுமே தர முடியும். ஆனால் உபதேசம் தர முடியாது. சந்தேகங்களை கேட்டு உரையாட ஒரு வாழும் குரு கட்டாயம் தேவை. அது புரிகிறது. ஆனால் எதற்காக குருவுக்கு சேவை செய்ய வேண்டும்? பரிசரியம் அல்லது சுஷ்ரூஷை என்று சொல்கிறார்களே, அது ஏன்? இது கொஞ்சம் அடிமைத்தனம் போல தோன்றவில்லையா? உண்மையில் இது குருவின் வசதிக்காகவோ அவருடைய வேலைகளை சுலபமாக்குவதற்காகவோ அல்ல. இந்த சேவை மாணவனின் நன்மைக்காகவே வடிவமைக்கப்பட்டது. அது எப்படி மாணவனுக்கு நன்மையாக முடியும்? வேதத்தின் மீதும் சாஸ்திரத்தின் மீதும் நாம் வைத்துள்ள முழுமையான நம்பிக்கையை, அதாவது ஸ்ரத்தையை, குருவின் வார்த்தைகள் மீது மாற்றுவதற்காகவே இந்த சேவை. ஸ்ரத்தையில்லாலும் அறிவை ஒருபோதும் உள்வாங்க முடியாது. மேலும் இது நமது அகங்காரத்தை அழிக்கிறது. ஓ, இப்போது புரிகிறது. சரி, குருவை அடைந்த பிறகு அவரிடமிருந்து அறிவை எவ்வாறு பெறுவது? ஸ்ருத்வா என்ற வார்த்தை வருகிறது. இதற்கு கேட்டல் என்று பொருள் அல்லவா? ஆம். வெறும் காதால் கேட்பது மட்டும்தானா? ஒரு வகுப்பில் அமர்ந்து குறிப்புகள் எடுப்பது போலவா? இல்லை. ஸ்ருத்வா என்ற வார்த்தையின் ஆழமான பொருள் வேறு. இது வெறுமனே செவிமடுப்பதல்ல. உபநிடதங்களின் மையக் கருத்தை 6 அளவுகோள்களைக் கொண்டு தர்க்கரீதியாக ஆராய்ந்து படிப்பதே சிரவணம் அல்லது மீமாம்சா என்று அழைக்கப்படுகிறது. 6 அளவுகோள்களா? அதாவது உபக்கிரமம், உபசம்ஹாரம் முதலான 6 லிங்கங்கள், சரியா? அதேதான். தொடக்கம், முடிவு, திரும்ப திரும்ப கூறப்படுதல், தர்க்கம் என இந்த 6 லிங்கங்களைக் கொண்டு சாஸ்திரத்தை நுணுக்கமாக ஆராய வேண்டும். இது ஒரு குறுகிய கால பயிற்சி அல்ல, பல ஆண்டுகள் ஈடுபாட்டுடன் கற்க வேண்டிய ஆன்மீக கல்வி முறை. அப்படியென்றால் காரில் பாட்டு கேட்பது போல இதை சாதாரணமாக கேட்க முடியாது. ஒரு விஞ்ஞானி தனது ஆய்வகத்தில் தரவுகளை மிக நுணுக்கமாக ஆராய்வதைப் போல அறிவை தர்க்க ரீதியாக ஆராய வேண்டும், அப்படிதானே? மிகச்சரியான ஒப்பீடு. ஆம், இந்த நுணுக்கமான ஆய்வின் முடிவில்தான் நாம் வெறும் உடல் அல்ல, மாறாக ஜீவ, ஜகத், ஈஸ்வர வேறுபாடுகளற்ற தூய சைத்தன்யம், அதாவது நிர்குண பிரம்மம் என்ற மாபெரும் உண்மை நமக்கு தெளிவாக புரியும். ஆனால் இவ்வளவு ஆழமாக படிக்கும்போது நமது அறிவாற்றல் இயற்கையாகவே பல கேள்விகளை எழுப்புமே. கண்டிப்பாக எழுப்பும். நமது கண்கள் இந்த உலகத்தின் பல தரப்பட்ட வேற்றுமைகளை காட்டுகின்றன. இன்பம், துன்பம், லாபம், நஷ்டம் என்று உலகமே வேற்றுமையால் நிறைந்துள்ளது. ஆனால் சாஸ்திரமோ எல்லாமே ஒன்று, அத்வைத்தம் என்கிறது. இந்த முரண்பாட்டை எப்படி தீர்ப்பது? இங்குதான் சுலோகத்தின் அடுத்த பகுதியான சமய அனுத்தையே சமனனம் என்பது வருகிறது. அனைத்து சந்தேகங்களையும் அகற்றுவதற்காக தர்க்க ரீதியாக சிந்திப்பதே மனனம்.
மனனம், அதாவது சந்தேகங்களை நீக்கும் தர்க்க சிந்தனை. ஆம், வியாசரின் பிரம்மசூத்திரம் போன்ற நூல்கள் இந்த மனனத்திற்காகவே எழுதப்பட்டவை. இதை விளக்க ஒரு அற்புதமான கனவு தரங்கத்தை பார்ப்போம். சொல்லுங்கள். நீங்கள் ஒரு இருண்ட அறையில் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த அறையில் எவ்வித ஒளியும் இல்லை. ஆனால் உங்கள் கனவில் பிரகாசமான சூரிய ஒளியையும் உலகத்தையும் கண்டு பயணிக்கிறீர்கள். சரி, அறையில் இருள் இருக்கிறது, ஆனால் கனவில் பிரகாசமான சூரியன் இருக்கிறது. இப்போது சொல்லுங்கள், இருளும் ஒளியும் எப்படி ஒரே நேரத்தில் இருக்க முடியும்? அது எப்படி முடியும்? ஓ, கனவு உலகம் என்பது வேறு தளம், விழித்திருக்கும் தளம் என்பது வேறு தளம். விழித்திருக்கும் போது கனவு பொய் என்று புரிகிறது. மிகச்சரியாக சொன்னீர்கள். கனவு உலகம் என்பது வியாவகாரிகம் என்ற ஒரு சார்புநிலை தளம். விழித்திருக்கும் தளம் என்பது பாரமார்த்திகம் என்ற முழுமையான தளம். அதுபோலவே நமது உலக அனுபவங்களும் சாஸ்திர உண்மையும் வெவ்வேறு தளங்களைச் சேர்ந்தவை. இது மிகவும் சுவாரஸ்யமானது. குவாண்டம் இயற்பியலில் விதிகள் ஒரு மாதிரியாகவும், சாதாரண உலகப் பொருட்களில் இயற்பியல் விதிகள் வேறொரு மாதிரியாகவும் செயல்படுவது போல இருக்கிறது. எந்த தளத்தில் இருந்து பார்க்கிறோம் என்பதை பொறுத்து இது மாறுகிறது அல்லவா? உங்களுடைய இந்த ஒப்பீடு மிக அருமை. இப்படிப்பட்ட எந்த ஒரு முரண்பாட்டையும் தர்க்க ரீதியாக பகுப்பாய்வு செய்து தெளிவு பெறுவதே மனனம். சரி, தர்க்க ரீதியாக எந்த சந்தேகமும் இல்லை. நான் தான் இந்த பரம்பொருள் என்பது ஆழமாக புரிந்துவிட்டது. ஆனாலும் என்ன? நமது அன்றாட வாழ்வில் ஒரு சிறு பிரச்சனை வந்தாலும் நாம் ஏன் பதற்றமடைகிறோம்? நான் தொடக்கத்தில் கேட்ட அதே கேள்விதான். வகுப்பில் இருக்கும்போது நான் பிரம்மம் என்கிறோம். ஆனால் சாலையில் வண்டியை யாலாவது உரசிவிட்டால் உடனே பழைய கோபம் வருகிறதே. இங்குதான் இந்த பயணத்தின் மிக முக்கியமான கட்டம் வருகிறது. ஸ்தாம்னே நிதித்தியாசனம். சந்தேகமில்லாத அறிவை முழுமையாக உள்வாங்கி நமது நரம்புகளில் ஜீரணிக்கும் செயலே நிதித்தியாசனம். உள்வாங்குதல், அது ஏன் அவ்வளவு கடினமாக இருக்கிறது? ஏனென்றால் காலங்காலமாக பதிந்துள்ள நான் இந்த உடல் என்ற அகங்காரம் அவ்வளவு எளிதில் போகாது. நான் எல்லாவற்றையும் கவனிக்கும் சாட்சி, அதாவது சாட்சி சைத்தன்யம் என்ற உண்மையை மறக்கச் செய்யும் அந்த பழக்க தோஷத்தை விபரீத பாவனை என்பார்கள். இதை நீக்க வேண்டும். இதற்காகத்தான் சுவாமி பரமார்த்தானந்தர் ஒரு உதாரணம் சொல்வார் என்று நினைக்கிறேன். நாவிதர் உதாரணமாது? ஆம், அதே உதாரணம்தான். ஒரு ஊரில் நாவிதர்கள், அதாவது முடித்திருத்துவோர் சங்கம் ஒன்று ராமாயண நாடகம் போட்டது. சரி. அதில் தசரதனாகவும் விஸ்வாமித்திரராகவும் நாவிதர்களே நடித்தனர். மேடையில் மாமுனிவர் விஸ்வாமித்திரர் வந்தார். அவரை வரவேற்க வேண்டிய தசரத சக்கரவர்த்தி தன் ராஜகம்பீரத்தை ஒரு கணம் மறந்துவிட்டு என்ன செய்தார்? பழைய பழக்க தோஷத்தில், வாருங்கள் விஸ்வாமித்திரரே, முடிவெட்ட வேண்டுமா, சவரம் செய்ய வேண்டுமா என்று கேட்டுவிட்டாராம். அட, இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறதே. வேஷம் சக்கரவர்த்தியுடையது, ஆனால் உள்ளே இருப்பது அந்த பழைய நாவிதன். ஆம், நமது நிலையும் அந்த நாவிதனைப் போலதான் இருக்கிறது. உண்மைதான். ஆன்மீக வகுப்பில் இருக்கும்போது நாம் பிரம்மம் என்று சக்கரவர்த்தியாக உணர்கிறோம். வெளியில் சென்று சிறு சவால் வந்ததும் உடனே பழைய அகங்கார நாவிதன் வெளியே வந்து விடுகிறான். அதை மாற்றுவதுதான் நிதித்தியாசனம். அந்த அகங்காரம், அந்த நாவிதன் என்பது வெறும் பொய், மித்யா என்பதையும், நமது உண்மையான சுபாவம் முக்தியே, நாம் தான் அந்த சக்கரவர்த்தி என்பதையும் சதா நினைவில் நிறுத்துவதே நிதித்தியாசனம். மிக ஆழமான விளக்கம். இந்த உள்வாங்குதல் முழுமை அடையும் போது இந்த பயணத்தின் முடிவில் நாம் எதை அடைகிறோம்? கிரமஷா சமாதி நிலைய பிராப்னோதி சாந்தீம் த்ருவாம். பயிற்சியின் மூலம் இந்த நிலை எவ்வித முயற்சியும் இன்றி இயல்பாகவே அமையும்போது அது சகஜ சமாதி எனப்படுகிறது. சகஜ சமாதி. அப்படியானால் இதுதான் பயணத்தின் முடிவா? உண்மையில் இது பயணத்தின் முடிவல்ல. பயணமே தேவையில்லை. நாம் எப்போதுமே முக்தர்கள், அதாவது நித்திய முக்தர்கள் என்பதை உணர்வதாகும். இது ஒரு பௌதிக பயணம் அல்ல, அறியாமையிலிருந்து அறிவை நோக்கிய பயணம். ஜீவன் முக்தி, விதேக முக்தி என்றெல்லாம் சொல்வார்களே, அது எங்கே வருகிறது? ஜீவன் முக்தி மற்றும் விதேக முக்தி என்பவை கூட அறியாமையில் உள்ள அகங்காரத்தின் பார்வையிலிருந்து சொல்லப்படுபவைதான். ஒரு ஞானியின் பார்வையில் உள்ளது உடனடி முக்தி, அதாவது சத்யோ முக்தி மட்டுமே. அப்படியானால் இந்த பயணத்தின் இறுதி இலக்கு என்பது புதிதாக ஒரு இடத்தை சென்றடைவதல்ல. இல்லை, நிச்சயமாக இல்லை. நாம் ஏற்கனவே எங்கிருக்கிறோம், நாம் யார் என்பதை விழித்தெழுந்து உணர்வதுதான். கண்களில் உள்ள கண்ணாடியை தேடியலையும் மனிதன் அது தன் கண்களிலேயே இருப்பதை உணர்வது போல. மிகச்சரியான புரிதல். அறியாமையால் ஏற்பட்ட இடைவெளியை
அறிவின் மூலம் கடக்கும் இந்த அறிவுபூர்வமான பயணமே ஜீவ யாத்திரை என்பதை நாம் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும். மிகச்சிறந்த விளக்கம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் கற்கும் ஆர்வலரான உங்களுக்காக இந்த பெரும் பயணத்தை மீண்டும் சுருக்கமாக நினைவுபடுத்துகிறோம். கர்மயோகத்தாலும் உபாசனையாலும் மனதை தூய்மைப்படுத்துங்கள். தகுதியான வாழும் குருவின் மூலம் அறிவை பெறுங்கள். தர்க்க சிந்தனையால் சந்தேகங்களை நீக்குங்கள். அகங்காரத்தை வென்று நிரந்தர அமைதியை அடையுங்கள். இதுவே உண்மையான ஆன்மீக பயணம். இன்று நீங்கள் உங்களின் அன்றாட வாழ்வில் ஒரு சவாலையோ அல்லது கோபமூட்டும் நிகழ்வையோ சந்திக்கும்போது ஒரு கணம் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். இப்போது எதிர்வினையாற்றுவது விழிப்படைந்த சக்கரவர்த்தியா, அல்லது உங்களை அறியாமலேயே உங்கள் பழைய நாவிதன் வெளியே வந்துவிட்டானா? சிந்தித்துப் பாருங்கள். மிக ஆழமான சிந்தனை. இந்த தேடலை நாம் நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சதாசிவஸ்மாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். நேயரே, நீங்கள் ஒரு திரைப்படத்தை பார்க்க திரையரங்கிற்குச் செல்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். ஆமாம், நாம் அனைவருமே அடிக்கடி செல்வதுண்டு. ஆம். அந்த திரை வெறும் ஒரு வெள்ளைத் துணிதான், அதில் ஓடுவது வெறும் ஒளிக்கற்றைகள் மட்டும்தான் என்பது உங்கள் புத்திக்கு மிகத் தெளிவாக தெரியுமல்லவா? அது நிஜமல்ல என்று தெரிந்தும் 2 மணி நேரம் அந்த படத்திற்குள் நாம் ஒன்றிப் போய்விடுகிறோம். நிச்சயமாக, அந்த இருண்ட அறையில் நாம் உலகத்தையே மறந்து விடுகிறோம். நேதான். திரையில் கதாநாயகன் துன்பப்படும்போதோ அல்லது இறக்கும்போதோ அது நிஜமல்ல என்று தெரிந்தும் உங்கள் கண்களிலிருந்து அறியாமலேயே கண்ணீர் சிந்துகிறதே, அது ஏன் என்று நீங்கள் எப்போதாவது சிந்தித்திருக்கிறீர்களா? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. அறிவு ஒருபுறம் இது வெறும் மாயை என்று உண்மையைச் சொன்னாலும் மனம் அந்த உணர்ச்சிகளுக்குள் முழுமையாளிச் சிக்கிக் கொள்கிறது. தத்துவப் பொருட்களை படித்துவிட்டோம் என்று நினைக்கும் நமக்கும் இந்த திரையரங்கில் அமர்ந்திருக்கும் நிலைக்கும் ஒரு மாபெரும் உளவியல் தொடர்பு இருக்கிறது. இன்றைய நமது இந்த ஆழ்ந்த அறிவு பயணத்திற்கு துணையாக நாம் எடுத்துக்கொண்டுள்ள மூல நூல்கள் மனித மனதின் இந்த முரண்பாட்டைத்தான் மிக நுட்பமாக ஆராய்கின்றன. மிகச்சரி. இந்த விவாதத்திற்கு அடிப்படையான அந்த நூல்களைப் பற்றி நாம் நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திவிடலாம். கட்டாயமாக. சமீப காலத்தில் வாழ்ந்த சிறந்த ஞானியான பூஜ்ய ஸ்ரீ ஞானானந்த பாரதி மகா சுவாமிகள் இயற்றி அருளிய ஜீவ யாத்ரா, அதாவது உயிரின் பயணம் என்ற அற்புதமான நூலையும், அதற்கு சுவாமி பரமார்த்தானந்தர் மற்றும் சுவாமி ஓங்காரானந்தர் ஆகியோர் வழங்கியுள்ள மிகச்சிறந்த விளக்க உரைகளையும் தான் இன்று நாம் முழுமையாக ஆராயப் போகிறோம். இந்த மூல நூல்கள் மனித மனதின் ஆழத்தை அளவிடும் மிகச்சிறந்த பொக்கிஷங்கள் என்று சொல்லலாம். முற்றிலும் உண்மை. இந்த ஆய்வின் மையக் கருத்தை விளக்கும் அந்த நூலின் 8வது ஸ்லோகத்தை முதலில் நாம் கேட்போம். பிரம்மஜ்னோஸ்பி ச வாசனாக்ஷய மனோநாசோ விதாய கிரமாத். இந்த ஸ்லோகத்தின் பின்னணியிலுள்ள நோக்கம் மிக ஆழமானது. ஒரு உயிர் அறியாமையிலிருந்து மெய்யறிவை நோக்கிச் செய்யும் அறிவார்ந்த பயணமே இந்த ஜீவ யாத்ரா. அதாவது முக்தி அல்லது மோக்ஷம் என்பது எங்கோ தூரத்தில் இருக்கும் ஓர் இடமல்ல, அது நாமே என்பதை உணரும் பயணம். சரியா? ஆமாம், மிகச்சரியாக சொன்னீர்கள். மெய்யறிவை அடைந்த ஒருவனுக்கு பயணம் அங்கே முடிந்துவிட வேண்டும் அல்லவா? பிறகு எதற்காக தத்துவ சாஸ்திரங்கள் ஜீவயாத்ரா என்ற ஒரு நெடிய பயணத்தை பற்றி பேசுகின்றன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அது எனக்கும் வியப்பாகவே உள்ளது. தத்துவத்தை படித்து உண்மையை அறிவார்ந்த முறையில் புரிந்து கொண்ட பிறகு ஒருவருக்கு பயணம் எவ்வாறு தொடர முடியும்? இருளைப் போக்க ஒரு சிறு தீக்குச்சியின் வெளிச்சம் போதுமே. உலகியல் ரீதியான பயணங்களில் நாம் எங்கிருந்து புறப்படுகிறோம், எங்கு செல்கிறோம் என்பது நமக்கு தெளிவாகத் தெரியும். ஆனால் உயிரின் பயணத்தில் அறியாமை என்னும் இருளில் நாம் சிக்கியிருக்கிறோம் என்பதை நமக்கு தெரிவதில்லை. விளங்குகிறது. வேதாந்த சாஸ்திரங்கள் தத்துவத்தை கற்கும் மாணவர்களை அவர்களின் மனப்பக்குவத்தின் அடிப்படையில் பல நிலைகளாக பிரிக்கின்றன. இதில் உயர்ந்த நிலை மாணவனை உத்தம அதிகாரி என்று குறிப்பிடுவார்கள். அந்த உத்தம அதிகாரியின் இயல்பு எவ்வாறு இருக்கும்? அந்த மாணவன் வேதாந்த தத்துவத்தை கேட்ட உடனேயே இந்த உடலும் மனமும் ஒரு கருவிதான், அகங்காரம் என்பது தற்காலிகமான ஒரு வேஷம் என்பதை புரிந்து கொள்வான். தான் அனைத்தையும் கவனிக்கும் தூய அறிவு வடிவம் என்பதை அவன் முழுமையாக உணர்ந்து கொள்வான். ஆக அவனுக்கு பயணம் அங்கேயே முற்று பெற்று விடுகிறது. ஆமாம், அவனுக்கு பயணம் அங்கே முடிந்து விடுகிறது. ஆனால் பெரும்பாலான மனிதர்களின் நிலை இதுவல்ல. அவர்கள் மத்தியம அதிகாரி, அதாவது நடுத்தர நிலை மாணவர்களாகவே இருக்கிறார்கள்.
மத்தியம அதிகாரி. இந்த நடுத்தர நிலை மாணவனின் சிக்கல் என்ன? புரிதல் வந்துவிட்டாலே அறியாமை விலகிவிட வேண்டுமே. இங்குதான் நீங்கள் முதலில் கேட்ட அந்த திரையரங்க உதாரணம் மிக சரியாக பொருந்துகிறது. புத்தியளவில் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது வேறு, அதை உள்வாங்கி அனுபவமாக மாற்றுவது வேறு. ஓஹோ, அறிவும் அனுபவமும் வேர்வேறானவை என்கிறீர்களா? ஆமாம். நடுத்தர நிலை மாணவனின் புத்திக்குத்தான் ஒரு தூய ஆத்மா என்பது தத்துவவாதமாக புரிந்துவிடுகிறது. ஆனால் பல பிறலிகளாக பழகிப்போன அவனது மனம் அன்றாட வாழ்க்கையின் இன்பத் துன்பங்களில் மீண்டும் மீண்டும் உணர்ச்சி வசப்படுகிறது. அதாவது அறிவு விழித்திருந்தாலும் உணர்ச்சிகள் அவனை மீண்டும் அகங்காரத்தோடு பிணைத்து அந்த மாயைக்குள் இழுத்து செல்கின்றன. மேதானே? மிக சரி. இதனால்தான் சாஸ்திரம் அவனுக்கு அறிவுறுத்துகிறது, அவனது பயணம் இன்னும் முடியவில்லை என்று. அவன் இந்த தத்துவத்தை ஆழமாக உள்வாங்கும் நிதித்தியாசனம் என்ற பயிற்சியை வேறுவிதமாக செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் வழிகாட்டுகின்றன. அப்படியானால் வெறும் தத்துவத்தை படிப்பதோடு நின்றுவிடாமல் அந்த தத்துவத்தை நாளாந்த வாழ்க்கையாக மாற்றுவது எப்படி என்பதில்தான் சூட்சுமம் இருக்கிறது. இந்த நித்யாசன பயிற்சியை அவர்கள் எவ்வாறு தொடங்க வேண்டும்? இங்கிருந்துதான் நமது மூல நூலான ஜீவ யாத்ராவின் 8வது ஸ்லோகத்தின் நேரடி பொருள் தொடங்குகிறது. நடுத்தர நிலை மாணவனின் மனம் அகங்காரத்தின் முழுமையான ஆளுமையின் கீழ் இருக்கிறது. இதைத்தான் சுவாமி பரமார்த்தானந்தர் அவர்கள் சுமை தாங்கிய அகங்காரம் என்று மிக அழகாக குறிப்பிடுகிறார் அல்லவா? ஆமாம், அதேதான். இந்த சுமையை இறக்கி வைக்க அவர்கள் தியான நிலையில் மட்டும் விழிப்போடு இருந்தால் போதாது. தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்தையும் மிகுந்த கூர்மையான விழிப்புணர்வுடன் அணுக வேண்டும். ஆக, ஒருவித விழிப்புணர்வு வாழ்க்கை. இதற்கு பெயர்தான் வாசனாக்ஷயம் என்று கூறப்படுகிறதா? மிக சரியாக கணித்தீர்கள். வாசனை என்றால் மனதில் ஆழமாக பதிந்துள்ள பழக்க வழக்கங்கள் அல்லது எண்ணங்கள். க்ஷயம் என்றால் அவற்றை அழிப்பது அல்லது வேறறுப்பது. ஒன்று ஆசுரி சம்பத் எனப்படும் தீய குணங்கள் அல்லது துர்வாசனைகள். மற்றொன்று தெய்வீக சம்பத் எனப்படும் நல்ல குணங்கள் அல்லது சுபவாசனைகள். புரிகிறது. வாசனாக்ஷயம் என்பது இந்த எதிர்மறை எண்ணங்களை மெல்ல மெல்ல வலுவிழக்கச் செய்து நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும் ஒரு மிக தீவிரமான அன்றாட பயிற்சியாகும். நேயரே, இது உங்களுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு பயிற்சி என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். நாம் தியானம் செய்ய கண்களை மூடியமரும் அந்த 10 நிமிடங்கள் மட்டும் ஆன்மீகம் அல்ல. நிச்சயமாக இல்லை, அது முழு நேர பயிற்சி. நீங்கள் அன்றாடம் அலுவலகத்திலோ வீட்டிலோ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சிறு நிகழ்வையும் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதில்தான் இந்த பயிற்சி அடங்கியிருக்கிறது. யாரோ ஒருவர் உங்களை அவமதிக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். உடனடியாக கோபப்பட்டு பதிலடி கொடுப்பதுதான் சாதாரண மனதின் இயல்பு இல்லையா? ஆம். ஆனால் அந்த கோபம் எழும்போதே அதனை ஒரு சாட்சியாக நின்று கவனித்து, இந்த அவமானம் என்னுடைய அகங்காரத்திற்கு தானே தவிர உண்மையான எனக்கல்ல என்று உங்களுக்கு நீங்களே கூறிக்கொள்ள வேண்டும். ஆமாம், அந்த துர்வாசனையை முளையிலேயே கிள்ளி எறிவதுதான் வாசனாக்ஷய பயிற்சி. அந்த விழிப்புணர்வே அகங்காரத்தின் பிடியை தளர்த்துகிறது. மிகச் சிறப்பு. ஆனால் வாசனாக்ஷயத்தோடு ஒருவனது பயணம் முடிந்து விடுவதில்லையே. இல்லை இல்லை, அடுத்த கட்டமாக மனோநாசம் என்பதை மூலநூல் சுட்டிக்காட்டுகிறது. வாசனாக்ஷயத்தின் மூலம் நாம் விழிப்புணர்வோடு செயல்பட்டு பல தீய பழக்கங்களை விட்டொழித்திருக்கலாம். ஆனால் மனோ மீண்டும் அந்த பழைய இருள்நிலைக்கே திரும்பும் அபாயம் எப்போதுமே உண்டு இல்லையா? ஆமாம், மனம் சற்றே தளர்வாக இருக்கும் ஒரு கணத்தில் அகங்காரம் மீண்டும் முழு பலத்தோடு தலைதூக்கும் அபாயம் இருக்கிறது. ஒவ்வொரு கணமும் மனதோடு போராடிக்கொண்டே இருப்பது மிகவும் சோர்வான ஒரு விஷயமாயிருக்குமே. பழைய பழக்கங்களுக்கு திரும்புவது பற்றி பேசும்போது எனக்கு புகழ்பெற்ற எழுத்தாளர் மார்க் ட்வேனின் ஒரு நகைச்சுவையான மேற்கோள்தான் நினைவுக்கு வருகிறது. ஓ, அந்த புகைப்பிடிக்கும் பழக்கம் பற்றிய மேற்கோளா? சொல்லுங்கள். ஆம், அவர் கூறுவார், புகைப்பிடிப்பதை நிறுத்துவது மிகவும் எளிது, ஏனென்றால் நான் பலமுறை அதை செய்திருக்கிறேன் என்று. ஆமா, அது மிக சரியான உதாரணம். ஒரு பழக்கத்தை விழிப்புணர்வோடு விடுவது எளிது, ஆனால் அதை மீண்டும் தொடாமல் இருப்பதே கடினம். மெய்தான். ஒரு மனிதன் தன் வாழ்நாள் முழுவதும் தன் சொந்த மனதோடு ஒரு காவலாளியைப் போல போராடிக்கொண்டே இருக்க வேண்டுமென்றால் அது ஒரு முடிவில்லாத துன்பமாக அல்லவா இருக்கும்? உங்கள் கேள்வி மிக நியாயமானது. அதனாலதான் வாழ்நாள் முழுவதும் போராடிக் கொண்டிருப்பதற்கு பேர் முக்தி அல்ல என்று சாஸ்திரம் கூறுகிறது. அப்படியானால் அதற்கான தீர்வு என்ன? அந்த துர்வாசனைகள் மீண்டும் துளிர்க்க முடியாத அளவுக்கு மனதின் கட்டமைப்பையே முற்றிலுமாக மாற்றி அமைக்க வேண்டும். அந்த நிலைக்கு பெயர்தான் மனோநாசம்.
மனோநாசம் என்றால் மனதை முற்றிலுமாக அழித்துவிட்டு ஜடமாகி விடுவது என்ற பொருளில் வந்துவிடாதா? இல்லை இல்லை. மனோநாசம் என்றால் மனதை ஜடமாக்குவதல்ல. மாறாக மனதின் எதிர்மறையான இயல்பை முற்றிலுமாக பொசுக்கிவிடுவது. சற்று விளக்குங்கள். இந்த நிலையில் நல்ல குணங்களை ஒருவன் விழிப்புணர்வுடன் தன் முயற்சியின் பேரில் வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது. இரக்கமும் அன்பும் அமைதியும் எவ்வித அகப்போராட்டமும் இன்றி இயல்பாகவே அவனிடமிருந்து வெளிப்படும். ஆஹா, தன்னிச்சையாகவே அந்த நல்ல இயல்புகள் வெளிப்படும் என்கிறீர்கள். ஆமாம், தன்னிச்சையாகவே வெளிப்படும். எப்போது ஒருவரால் மீண்டும் பழைய துர்வாசனைகளுக்கு திரும்பிச் செல்லவே முடியாது என்ற அசையாத நிலை வருகிறதோ அதுவே மனோநாசம். மனம் முழுமையாக தூய்மையடைந்து விட்டது, அகங்காரத்தின் பெருஞ்சுமை இறக்கி வைக்கப்பட்டு விட்டது, ஒருவித அகப்போராட்டமும் இல்லாத அந்த அமைதி நிலை வந்த பிறகு அந்த மாணவனுக்கு என்ன நடக்கும்? இந்த தொடர் பயிற்சிகளின் மூலம் மனம் எப்போது முழுமையாக தூய்மையடைகிறதோ அப்போது அந்த நபர் தூய ஆனந்தத்தின் வடிவமாகவே மாறிவிடுகிறார். இதை மூலநூல் சுக கணகா என்று வர்ணிக்கிறது. சுக கணகா, அதாவது இன்பத்தின் உறைவிடமே அவர்தான். இந்த நிலையைத்தான் அத்வைத சித்தாந்தம் ஜீவன் முக்தி என்று கொண்டாடுகிறதா? மிகச் சரியாகச் சொன்னீர்கள். அத்வைத சித்தாந்தத்தின் தனித்துவமே இந்த ஜீவன் முக்திதான். மற்ற பல சித்தாந்தங்கள் ஒரு மனிதன் இறந்த பிறகு வேறு உலகத்திற்கு பயணம் செய்வதையே முக்தி என்று போதிக்கின்றன. அதாவது வைகுண்டம் அல்லது கைலாயம் போன்ற இடங்களுக்குச் செல்வது. ஆமாம், ஆனால் அத்வைதம் மிக ஆழமாகச் சொல்கிறது, முக்தி என்பது மரணத்திற்கு பின் நடக்கும் பயணமல்ல, அது வாழும்போதே இந்த உலகத்தில் உடலோடு இருக்கும்போதே அடையும் விடுதலை என்று. வாழும்போதே அடையும் முக்தி. நேயரே, இது எவ்வளோ ஆச்சரியமான சுதந்திரமான ஒரு திறவுகோல் என்பதை சற்று எண்ணிப் பாருங்கள். நாம் முக்தி அடைவதற்காக மரணம் வரும் வரை காத்திருக்க வேண்டியதில்லை. ஆமாம், அது இங்கேயே இப்பொழுதே சாத்தியம். ஆனால் இதில் எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோன்றுகிறது. உடல் இருக்கும்போது எப்படி முழுமையான முக்தி சாத்தியம்? உடலும் உலகமும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். கட்டாயமாக இயங்கும், அதில் என்ன சந்தேகம்? அந்த முக்தனுக்கும் மனிதர்களைப் போல பசி எடுக்கும், நோய்கள் வரும், வயதாகும். பசியும் வலியும் இருக்கும்போது ஒருவரால் எப்படி ஆனந்தத்தின் உறைவிடமாக இருக்க முடியும்? இங்குதான் உடல் சார்ந்த வலிக்கும் மனம் சார்ந்த துன்பத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நாம் நுட்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜீவன் முக்தனுக்கும் உடலில் நோய் வந்தால் கட்டாயம் வலிக்கும். வலி இருக்கும். ஆமாம், வலி இருக்கும். ஆனால் அந்த வலி அவனது மனதை பீடித்து துன்பமாக மாறாது. வாழ்க்கையின் எந்த ஒரு இன்பத் துன்பமும் அந்த ஜீவன் முக்தனை உளவியல் ரீதியாக எவ்விதத்திலும் பாதிக்காது. அது எவ்வாறு சாத்தியம்? ஒரு மனிதனால் வலியை உணர்ந்து கொண்டே துன்பப்படாமல் இருக்க முடியுமா? அவர் இந்த உலக வாழ்க்கையை ஒரு நாடக மேடையாகவே பார்ப்பார். ஒரு நாடகத்தில் அரசனாக நடிக்கும் நடிகன் நாடகத்தில் தனது ராஜ்யத்தை இழக்கும் காட்சியில் மேடையில் விம்மி விம்மி அழுவான். ஆம், அது அவனது பாத்திரம். ஆனால் அந்த அழுகை அவனது நிஜமான துயரமா? இல்லை. நாடகம் முடிந்த பின் ஒப்பனை அறையில் சென்று அவன் நிஜமாகவே அழுமாட்டான் அல்லவா? தனக்கும் அந்த பாத்திரத்திற்கும் உள்ள வேறுபாடு அவனுக்கு தெரியும். வியப்பாக உள்ளதே. அதுபோலத்தான் ஒரு ஜீவன் முக்தன் தன் அகங்காரத்தை வெறும் வேஷமாக பார்த்து உலகியல் கடமைகளை செய்வாரா? ஆமாம், மிக சிறப்பாக செய்வார். ஆனால் அவற்றின் முடிவுகளால் சிறிதும் பாதிக்கப்பட மாட்டார். தான் தூய அறிவு வடிவம் என்ற தெளிவு அவரிடம் எப்போதும் நீங்காதிருக்கும். தொடர்ந்து பல செயல்களை செய்கிறான். ஒரு சாதாரண மனிதன் செய்யும் செயல்களுக்கு பலனாக கர்ம வினைகள் ஏற்படுகின்றனவே. ஆமாம், கர்ம விதிகள் அனைவருக்கும் பொதுவானவைதான். அப்படியானால் முக்தியடைந்த ஒரு ஜீவன் முக்தனின் செயல்களால் ஏற்படும் கர்ம வினைகள் அவனை தாக்காதா? அவனது பழைய பாவப்புண்ணிய கணக்குகள் எல்லாம் என்னவாகும்? கர்ம வினைகள் என்று வரும்போது வேதாந்தம் முன்வைக்கும் விளக்கம் பிரம்மாண்டமானது. இதை விளக்குவதற்கு சாஸ்திரங்கள் 3 வகையான கர்மக்களை பற்றி பேசுகின்றன. சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா மற்றும் ஆகாமி கர்மா, இவைதானே? ஆமாம். முதலாவது சஞ்சித கர்மா. இது எண்ணற்ற கடந்த பிறவிகளாக ஒரு உயிர் சேர்த்து வைத்துள்ள ஒட்டுமொத்த கர்ம வினைகளின் மலை. சரி. இரண்டாவது பிராரப்த கர்மா. அந்த மாபெரும் கர்ம குவியலிலிருந்து இந்த பிறவிக்கென்று எடுக்கப்பட்ட ஒரு சிறு பகுதி. மூன்றாவது ஆகாமி கர்மா. இந்த பிறவியில் நாம் தொடர்ந்து புதிதாக சேர்க்கும் வினைகள். இப்போது ஒருவன் மெய்யறிவடைந்து ஜீவன் முக்தனாகும்போது அவனது மலை போன்ற சஞ்சித கர்மா என்னவாகும்? அது முழுமையாக எரிந்து சாம்பலாகிவிடும். சற்று பொறுங்கள். எப்படி அத்தனை பிறவிகளின் வினைகளும் ஒரே நொடியில் சாம்பலாகும்? அது தர்க்கத்திற்கு முரணாக இல்லையா? தர்க்கத்திற்கு உட்பட்டதுதான். இதை புரிந்து கொள்ள ஒரு எளிய உதாரணத்தை பார்ப்போம்.
ஒருவன் ஆழ்ந்த உறக்கத்தில் கனவு காண்கிறான். அந்த கனவில் அவன் ஒரு பெரிய குற்றம் செய்து அவனுக்கு 10 ஆண்டுகள் கொடிய சிறை தண்டனை கிடைக்கிறது. கனவுக்குள் அவன் சிறையில் கடும் துன்பத்தை அனுபவிக்கிறான். ஆமாம், வியர்க்க விறுவிறுக்க பயப்படுகிறான். ஆனால் திடீரென்று அவன் முழுமையாக விழித்தெழுந்து விடுகிறான். இப்போது அவனது கனவு சிறை தண்டனை என்னவாகும்? விழித்தெழுந்தவுடன் அந்த தண்டனை முற்றிலும் மாயையாகி அர்த்தமற்றதாகி விடுகிறது. மிகச்சரி. அதுபோலவே அறியாமை என்ற உறக்கத்திலிருந்து மெய்யறிவு என்ற விழிப்பு நிலைக்கு ஒருவன் வரும்போது அறியாமையில் செய்யப்பட்ட அவனது அத்தனை முன்ஜென்ம மினிகளும் அர்த்தமற்று போய் சாம்பலாகிவிடும். கனவு கண்டவனை கனவின் தண்டனை தொடர முடியாதல்லவா? அற்புதம்! கனவு கலைந்துவிட்டது, சஞ்சித கர்மா அழிந்துவிட்டது, சரி. ஆனால் விழித்த பிறகு அந்த ஜீவன் முக்தன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதானே இருக்கிறான். அவன் உணவு உண்கிறான், மற்றவர்களுடன் பேசுகிறான். ஆமாம், பல செயல்களை செய்கிறான். அப்படியானால் விழித்த நிலையில் இப்போது அவன் செய்யும் புதிய செயல்களுக்கு பலன் வராதா? அந்த புதிய செயல்களால் உருவாகும் ஆகாமி கர்மா அவனைத் தொடராதா? இதுதான் வேதாந்தத்தின் உச்சக்கட்ட அழகு. இதை புரிந்து கொள்ள சுவாமி பரமார்த்தானந்தர் மிக அற்புதமான ஒரு உதாரணத்தை கூறுகிறார். அதுதான் வறுத்த விதைக்கான ஒப்புமை. ஆஹா, வறுத்த விதை! இது எவ்வாறு பொருந்தும்? ஒரு சாதாரண விதையை நிலத்தில் விதைத்து நீரூற்றினால் அது முளைத்து பெரிய செடியாகும். ஆனால் அதே விதையை நெருப்பில் நன்கு வறுத்துவிட்டு பாருங்கள். வறுத்த விதையும் பார்ப்பதற்கு சாதாரண விதை போலவேதான் இருக்கும். ஆம், அதன் வடிவமும் நிறமும் பெரிதாக மாறாது. ஆனால் அதை நீங்கள் எவ்வளவுதான் வளமான நிலத்தில் விதைத்து நீரூற்றினாலும் அது ஒருபோதும் முளைக்காது. ஏன்? அதனுள் இருந்த உயிர்த்தன்மை நெருப்பில் கருகிவிட்டது. மேதான். அதுபோலவே ஒரு மனிதனின் செயல்கள் கர்மாவாக முளைப்பதற்கு காரணம் அவனிடம் உள்ள நான் செய்கிறேன் என்ற அகங்காரமே. அந்த அகங்காரம்தான் கர்மாவின் உயிர்த்தன்மை. ஓஹோ, அப்படியானால் ஞானியின் மனதில் அந்த அகங்காரம் ஞான நெருப்பால் முற்றிலுமாக வறுக்கப்பட்டு விட்டதால்? ஆமாம், ஒரு ஜீவன் முக்தன் செய்யும் செயல்கள் பார்ப்பதற்கு சாதாரண மனிதனின் செயல்கள் போலவே தெரிந்தாலும் அவனிடம் அகங்காரம் இல்லாததால் அந்த செயல்கள் எந்த புதிய ஆகாமி கர்மாவையும் ஒருபோதும் உருவாக்குவதில்லை. வியக்கத்தக்க உண்மை. வறுத்த விதை போல ஞானியின் செயல்கள் புதிய கர்மாவை பிறப்பிப்பதில்லை. அப்படியானால் அவனது பிராரப்த கர்மா, அதாவது அவன் பிறக்கும்போது எடுத்த வினைகள். ஆமாம், அவனது உடலை உருவாக்கிய கர்மா அது மட்டும் எப்படி தொடரும் என்றுதானே கேட்கிறீர்கள்? ஆம், ஞானம் வந்தவுடன் உடல் கீழே விழுந்து விடாதா? சஞ்சித கர்மா இருந்துவிட்டது, ஆகாமி கர்மா உருவாவதில்லை. ஆனால் பிராரப்த கர்மா மட்டும் இந்த உடல் உள்ளவரை தொடர்ந்து இயங்கும். இதை அகல் விளக்கில் எரியும் சுடரின் உதாரணத்தோடு ஒப்பிடலாம். அகல் விளக்கு மற்றும் சுடர் சற்று விளக்குங்கள். ஒரு அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றிவிட்டீர்கள். அந்த திரி எரியத் தொடங்கிவிட்டது. இடையிலேயே நீங்கள் புதிதாக எண்ணெய் ஊற்றுவதை நிறுத்திவிட்டாலும் ஏற்கனவே ஊற்றப்பட்ட எண்ணெய் தீரும் வரை அந்த சுடர் எரியும் அல்லவா? ஆமாம், எண்ணெய் தீரும் வரை சுடர் தொடர்ந்து எரியும். அதுபோல பிராரப்த கர்மா என்ற எண்ணெய் இருக்கும் வரை இந்த உடல் என்ற சுடர் எரிந்து கொண்டுதான் இருக்கும். அந்த முக்தனுக்கும் நோய்கள் வரலாம். ஆனால் அவர் அதை தன் உடலுக்கு வந்த ஒரு நிகழ்வாக விழிப்புணர்வுடன் கடந்து செல்வார். விளக்கில் எண்ணெய் தீரும்போது சுடர் அணைந்துவிடும். பிராரப்த கர்மா தீர்ந்து இந்த உடல் அழியும்போது அந்த முக்தனுக்கு என்ன நடக்கும்? இதையே சாஸ்திரங்கள் விதேக முக்தி என்று சொல்கின்றன. விதேக முக்தி, அதாவது உடலற்ற முக்தி. உயிர் பிரியும் அந்த தருணத்தில் என்ன நடக்கிறது? பிராரப்த கர்மா தீர்ந்து ஜீவன் முக்தனின் உடல் கீழே விழும்போது நடப்பதுதான் இந்த உடலற்ற முழுமையான முக்தி. மரணத்திற்குப் பின் அறியாமையில் உழலும் அஞ்ஞானிகளின் உயிரானது தனது கர்ம வினைகளுக்கேற்ப வேறு உடல்களுக்கோ உலகங்களுக்கோ பயணம் செய்யும். இதைத்தான் கிருஷ்ண கதி, சுக்ல கதி என்று பல பயண வழிகளாக பிரிக்கிறார்களா? ஆமாம். ஆனால் ஒரு ஞானியின் உயிர் இப்படி எங்கும் பயணம் செய்வதில்லை. ஏன் தெரியுமா? அவர் ஏற்கனவே எங்கும் நிறைந்த பரம்பொருளாக தன்னை உணர்ந்து விட்டார். எங்கும் நிறைந்த ஒன்று எப்படி பயணம் செய்ய முடியும்? பானைக்குள் இருக்கும் ஆகாயத்தின் ஒப்புமை இங்கே நினைவுக்கு வருகிறது. மிகச் சரியான ஒப்புமை. ஒரு களிமண் பானைக்குள் வெற்றிடம், அதாவது ஆகாயம் இருக்கிறது. பானைக்கு வெளியேயும் எல்லையற்ற மாபெரும் ஆகாயம் இருக்கிறது. இப்போது அந்த பானை உடைந்து விடுகிறது என்று வைத்துக் கொள்வோம். பானைக்குள் இருந்த அந்த சிறிய ஆகாயம் வெளியே உள்ள பெரிய ஆகாயத்தோடு கலப்பதற்காக எங்காவது பயணம் செய்ய வேண்டுமா என்ன? இல்லையே. சரியாகச் சொன்னீர்கள். பானை என்ற எல்லை உடைந்த மறுகணமே
உள்ளிருந்த ஆகாயமும் வெளியிருந்த ஆகாயமும் ஒன்றே என்பது தெளிவாகி விடுகிறது. அதுபோலவே ஞானியின் உடல் அழியும்போது அவரது உயில் பிரபஞ்ச பரம்பொருளோடு அப்படியே கலந்து விடுகிறது. இதுவே விதேக முக்தி. பானை உடையும் போது ஆகாயம் எங்கும் பயணம் செய்வதில்லை என்ற விளக்கம் மிக ஆழமானது. உடல் என்ற எல்லை உடையும் போது அவர் முடிவிலியோடு கலந்து விடுகிறார். ஆமா. ஆனா இந்த விவாதத்தின் உச்சக்கட்ட உண்மையை நாம் இங்கே சொல்லித்தான் ஆக வேண்டும். ஜீவன் முக்தி, விதேக முக்தி என்று நாம் இதுவரை பேசிய எல்லாமே நான் ஒரு தனிமனிதன் என்ற அகங்காரத்தின் பார்வையிலிருந்து சொல்லப்படுபவைதான். ஓ, மெய்யறிவின் உச்சக்கட்ட பார்வையில் இதற்கு என்ன பொருள்? பாரமார்த்திக நிலையில் பார்த்தால் ஆத்மாவுக்கு எப்போதுமே பந்தம் கிடையாது. பந்தம் இல்லாதபோது அதிலிருந்து விடுபடும் முக்தியும் கிடையாது. ஆத்மா எப்போதும் சுதந்திரமானது. அதைத்தான் சாஸ்திரம் நித்திய முக்தி என்று சொல்கிறது. நித்திய முக்தி. ஆஹா, மிக உன்னதமான ஒரு நிறைவு. இந்த உச்சக்கட்ட உண்மையை முழுமையாக உணர்வதே ஜீவ யாத்திரையின் உண்மையான நிறைவு. ஆமாம், அதுவே பயணத்தின் முழுமை. நாம் இப்போது இந்த பயணத்தின் இறுதிக்கு வந்துள்ளோம். இந்த ஜீவ யாத்ரா என்பது நாம் எங்கோ சென்று அடைய வேண்டிய ஒரு இடம் அல்ல. அது நாம் ஏற்கனவே இருக்கும் நமது உண்மையான இருப்பிடத்தை நோக்கிய ஒரு மாபெரும் விழிப்புணர்வு என்பதை ஆழமாக புரிந்து கொண்டோம். நிச்சயமாக. நேரே, இந்த உரையாடலிலிருந்து விடை பெறுவதற்கு முன் நீங்கள் தனிமையில் அமர்ந்து சிந்திப்பதற்காக ஒரு புதிய சிந்தனையை நான் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். நம்முடைய இந்த அகங்காரம் அல்லது நான் என்ற எண்ணம் என்பது நாம் தற்காலிகமாக போட்டுக்கொண்ட ஒரு வேஷம் என்று வைத்துக்கொள்வோம். அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அன்றாடம் சந்திக்கும் வெற்றிகளுக்கும் தோல்விகளுக்கும் அதனால் ஏற்படும் தீராத கவலைகளுக்கும் உண்மையில் யார் சொந்தக்காரர்கள்? இந்த கவலைகளை அனுபவிப்பது உண்மையான நீங்களா அல்லது நீங்கள் தற்காலிகமாக போட்டுக்கொண்ட அந்த வேஷமா? இந்த துன்பங்கள் உண்மையான உங்களை தாக்குகின்றனவா அல்லது உங்கள் வேஷத்தை தாக்குகின்றனவா? இதை சற்று சிந்தித்துப் பாருங்கள். இந்த உண்மையை தெளிவாக உணரும்போது சொல்லொணா மாபெரும் அமைதி உங்களை தழுவும். மிகச் சிறப்பான ஒரு சிந்தனை. இன்றைய இந்த ஆழ்ந்த அறிவு பயணத்தை மிகுந்த அமைதியுடனும் முழுமையுடனும் ஒரு சாந்தி மந்திரத்தோடு நிறைவு செய்கிறேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா அவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நீங்க மருத்துவமனைக்கு சென்று ஒரு எக்ஸ்ரே எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க எலும்பு முறிவை அது ஒரு வெள்ளைக்கோடா ரொம்ப தெளிவா காட்டும். மருத்துவர் அதை சுட்டி காட்டி இதோ இங்கேதான் முறிவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லுவார். ஆமா, அது ஒரு பொறியியல் மாதிரி அவ்வளவு துல்லியமா இருக்கும். கரெக்ட். கண்களுக்கு தெளிவா தெரியற சரி செய்யக்கூடிய விஷயங்களை நாம எப்போதுமே விரும்புறோம். ஆனா மனிதனோட பிறப்பு, இறப்பு, அவனது மனதின் ஆழமான தேடல் அப்படின்னு வரும்போது இந்த எக்ஸ்ரே கருவி முற்றிலும் பழுதாகிடுது. கண்டிப்பா. நாம காணும் அந்த நோய் அறிதல் நிலப்பரப்பு ரொம்ப மங்கலாகவும் குழப்பமாகவும் இருக்கு. அதான் உண்மை. நாமெல்லாம் வாழ்க்கையில தினமும் காலையில எழுந்து வேலைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா எதை நோக்கி ஓடுறோம் அப்படிங்கிற வரைபடம் யாரிடமும் இல்ல. ஏன் இந்த ஓட்டம்? இதன் இறுதி இலக்குதான் என்ன? இந்த மாபெரும் கேள்விகளுக்கான விடைகளை தேடும் இந்த ஆழமான தேடலுக்கு நேரே உங்களை வரவேற்கிறோம். இது ஏதோ ஒரு சாதாரண தத்துவ வகுப்பு இல்ல. உங்க வாழ்வின் மிக முக்கியமான, ஆனா நீங்க இதுவரை கவனிக்க தவறிய ஒரு பயணத்தை பற்றிய வழிகாட்டுதல். இத ஒரு புனிதமான மந்திரத்தோட நம்ம தொடங்கலாமா? தாராளமா. சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். மேக அற்புதம். நாம இன்னைக்கு ஆழமா ஆராய போகும் மூல நூல்கள் பாத்தீங்கன்னா பூஜ்ய ஸ்ரீ ஞானானந்த பாரதி சுவாமிகள் இயற்றிய ஜீவ யாத்ரா, அதாவது உயிரின் பயணம் அப்படிங்கிற அற்புதமான நூலும், அதற்கு சுவாமி பரமார்த்தானந்தர் மற்றும் சுவாமி ஓங்காரானந்தர் வழங்கிய மிகச்சிறந்த விளக்க உரைகளும் தான். ஆமா, இந்த ஆய்வின் நோக்கம் ரொம்ப எளிமையானது, ஆனா ரொம்ப ஆழமானது. பிறப்பு முதல் இறப்பு வரை நாம ஒரு எந்திரத்தனமான சுழற்சியில சிக்கிட்டு இருக்கோம். அப்போ நமது வேதங்கள் காட்டும் வழிகாட்டி வரைபடம் என்ன? நாம சேர வேண்டிய இலக்கை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நாம எந்த நிலையில பயணிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணுமே. அது ரொம்ப முக்கியம். நான் எங்க இருக்கேன்னே தெரியாம நான் எங்க போகணும்னு எப்படி தீர்மானிக்க முடியும்? கரெக்ட். இந்த மூலநூல்கள் மனிதனோட தற்போதைய நிலைய மிக தெளிவாவும் கொஞ்சம் அதிர்ச்சி அளிக்கும் விதமாவும் கூறுது. ஆமா, ஜீவனுடைய பயணம் அனாதி.
அதாவது தொடக்கமே இல்லாத ஒண்ணுன்னு சாத்திரங்கள் சொல்லுது. பல லட்சக்கணக்கான உடல்களை எடுத்து ஒரு முடிவில்லாத சுழற்சியில நாம சிக்கியிருக்கோம். ஓ, இதத்தான் சம்சாரம் அப்படின்னு குறிப்பிடுறாங்களா? சரியா சொன்னீங்க. இது நாம கோடை விடுமுறைக்கு திட்டமிட்டு போற ஒரு டூரிஸ்ட் டிராவல், அதாவது சுற்றுலா பயணம் கிடையாது. சுற்றுலா பயணம்னா எப்ப கிளம்புறது, எந்த ஊருக்கு போறது, எப்ப வீடு திரும்புறதுன்னு ஒரு முழு கட்டுப்பாடும் நம்ம கையில இருக்கும். ஆனா அந்த வாழ்க்கை பயணத்துல அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் நமக்கு இல்லையே. அதுதான் இதுல இருக்கிற முக்கியமான வேறுபாடே. இந்த சம்சார பயணத்துல நமக்கு எந்த கட்டுப்பாடும் இல்ல. நாம எந்த பெற்றோருக்கு பொறக்கிறோம், எந்த சூழல்ல வளர்றோம், என்ன மாதிரியான சவால்களை சந்திக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம திட்டமிடல் தேடி நடக்கறதில்ல. சரி, இதை நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா பிரிச்சு பார்க்கலாம். நாம எல்லோரும் ஒரு ஓட்டுநர் இல்லாத, பிரேக் இல்லாத, கட்டுப்பாட்டை இழந்த ஒரு பஸ்ல சிக்கிட்டு இருக்கிறத போல இது இருக்கு. அருமையான ஒப்பீடு. எனக்கு இந்த மூல நூல்கள்ல இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான குறிப்பு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது, குரங்கிலிருந்து மனிதனா பரிணாமம் அடைந்த பிறகுதான் நமது முன்னங்கால்கள் நடக்க பயன்படுத்தப்படாம சுதந்திரம் அடைஞ்சது. கைகள் அப்படிங்கிற ஒன்ன நாம முழுமையா பயன்படுத்த தொடங்கணும். ஆமா, கைகள் சுதந்திரம் அடைஞ்சதால தான் நாம கருவிகளை உருவாக்கணும், தொழில்நுட்பம் வளர்ந்தது, நாமும் நிலவுக்கு போனோம். ஆனா அதோட சேர்த்து 2 கால்கள்ல நிமிர்ந்து நிப்பதால அந்த முதுகு வலியும் நமக்கு இலவசமா கிடைச்சது. விலங்குகளுக்கு இந்த நாற்காலியில வர்ற முதுகு வலி இருக்கிறதே இல்ல. அது ரொம்ப உண்மையான, வேடிக்கையான ஒரு விஷயமும் கூட. இவ்வளவு அறிவியல், தகவல் தொடர்பு, தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் வாழ்வின் அடிப்படை நோக்கத்தை மனிதனால ஏன் இன்னும் கண்டறிய முடியல? இந்த முரண்பாடு தான் மனிதனோட மிகப்பெரிய பலவீனம். நமக்கு வெளியே உள்ள உலகத்தை அளக்கத் தெரிஞ்ச மனிதனுக்கு தமக்குள் இருக்கும் உலகத்தை அளக்கத் தெரியல. சாஸ்திரங்களின்படி இத சாத்தியம் மற்றும் சாதனம் அப்படிங்கிற 2 வார்த்தைகள்ல விளக்குறாங்க. எதை அடையணும் அப்படிங்கிற இறுதி இலக்கு சாத்தியம் எனப்படுது. ஓஹோ, அப்போ அந்த இலக்கை அடைவதற்கான கருவி அல்லது பாதையை தான் சாதனம் அப்படின்னு சொல்றாங்களா? ஆமா, கரெக்ட். ஆனா மனிதனுக்கு சாத்தியம் என்னான்னும் தெரியல, அதை அடையிற சாதனம் எதுன்னும் புரியல. கோயம்புத்தூருக்கு புதுசா வந்த ஒருத்தர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு நான் எந்த பேருந்துல ஏறணும் அப்படின்னு கேட்டா நடத்துனர் முதல்ல கேப்பார், ஐயா நீங்க எங்க போகணும்னு கேப்பார். ஆமா, போக வேண்டிய இடமே தெரியாம எந்த பேருந்துல ஏறினாலும் நாம தொலைஞ்சுதான் போவோம். இதுதான் மனிதனோட இன்றைய நிலை. நாம தொலைஞ்சு போயிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு. அப்படியானால் சரியான திசையை காட்டும் வரைபடம் எது? நம்மை அழைத்து செல்லும் வாகனம் எது? இங்கேதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது. நாம இப்போ நவீன அறிவியல் யுகத்துல இருக்கோம். அறிவியலால எல்லாவற்றையும் அளந்துட முடியுமே. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. அனைத்துக்கும் தீர்வு காண முடியுமே. அப்புறம் ஏன் நாம இந்த வேதங்களை தேடி போகணும்? இது பலரும் கேட்கிற ஒரு ஞானமான கேள்விதான். ஆனா அறிவியலால அனைத்தையும் அளக்க முடியாது அப்படிங்கறத மூல நூல்கள் ரொம்ப ஆணித்தரமா கூறுது. அப்படியா? ஏன் அப்படி சொல்றாங்க? அறிவியல் அப்படிங்கிறது புற உலகத்தை, அதாவது பொருள்களை அளக்க பயன்படும் ஒரு கருவி. ஆனா வேதங்கள் என்பவை மனிதனுக்கு கிடைச்ச ஒரு 6வது அறிவுறுப்பு, அதாவது 6th சென்ஸ் ஆர்கன் மாதிரி. 6வது அறிமிருப்பு அப்படின்னா நாம எப்படி கண்களால பாக்குறோமோ, காதுகளால கேக்குறோமோ அது போலவா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. கண்கள் எப்படி உருவங்களையும் வண்ணங்களையும் காட்டுதோ, காதுகள் எப்படி ஒளிய கேட்க உதவுதோ, அப்படி வேதங்கள் மனிதனோட சாதாரண அழிவுக்கு எட்டாத ஒரு இலக்கை காட்டுது. இது நல்லா இருக்கு. மகாபாரதத்துல கண்ணை கட்டிக்கிட்டு இருக்கிற காந்தாரி அல்லது பறவையிலேயே கண் பார்வை இல்லாத ஒருவனை கற்பனை செஞ்சு பாருங்க. அவனால பார்க்க முடியாது. அவன் இந்த உலகத்துல நிறங்களே இல்ல, ஏன்னா என்னால அதை தொடவோ கேட்கவோ ருசிக்கவோ முடியல அப்படின்னு வாதிடுவான். ஆமா, அது ரொம்ப முட்டாள்தனமா இருக்குமே. வேதங்களை நிராகரிச்சுட்டு தொலைநோக்கியையும் நுண்ணோக்கியையும் மட்டும் வச்சுக்கிட்டு இறைவனையோ அல்லது வாழ்வின் நோக்கத்தையும் அளக்க நினைக்கிறது இயலாது. அறிவியல் கருவிகள் ஆன்மாவை அளக்க பயன்படாது. அங்கே வேதங்களே நமது வழிகாட்டி வரைபடம். இது உண்மையிலேயே எனக்கு ஒரு பெரிய ஆகா தரணும். எந்த கருவியை எங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிற தெளிவு நமக்கு வேணும். கண்டிப்பா. சரி, வேதங்கள் நமக்கு ஒரு வரைபடம், அதாவது ஜிபிஎஸ் அப்படின்னு வச்சுப்போம். வழிகாட்டி இருக்கு, ஆனா நாம பயணிக்கும் வாகனம் எது? இந்த இடத்துல கடோபனிஷத் கூறும் புகழ்பெற்ற அந்த ரத உருவகம் அல்லது தேரின் உதாரணம் மிக அழகா பொருந்தது இல்லையா? ஆமா, நமது ஆளுமையை விளக்க அதைவிட சிறந்த உதாரணம் கிடையாது. இந்த ஆன்மீக பயணத்துல ஜீவன் அல்லது ஆன்மா அப்படிங்கிறது தேரில் அமர்ந்திருக்கும் பயணி. நமது பௌதீக உடல் தான் அந்த ரதம், அதாவது தேர். கரெக்ட். நமது புத்தி அல்லது அறிவு என்பது சாரதி, அதாவது ஓட்டுநர்.
நமது மனம் அந்த ஓட்டுநரின் கையில் இருக்கும் கடிவாளம். அப்போ நமது ஐம்புலன்கள், அதாவது கண்கள், காதுகள் போன்றவை தேரை இழுத்துச் செல்லும் குதிரைகள். சரியா சொன்னீங்க. இந்த உலகத்துல உள்ள புலனின்பங்களான சப்தம், ஸ்பர்ஷம், ரூபம் போன்றவை அந்த குதிரைகளோடும் சாலைகள். இதை கேட்கும்போது எனக்குள்ள ஒரு முக்கியமான கேள்வி வருது. அந்த குதிரைகள் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு திசையில ஓட நினைச்சா என்ன ஆகும்? அது பெரிய ஆபத்துல முடிஞ்சிடும். கண்கள் டிவிய பார்க்கணுங்குது, நாக்கு இனிப்பை கேக்குது, உடல் தூங்கணுங்குது. அந்த 5 குதிரைகளும் ஆளுக்கு ஒரு திசையில தாறுமாறா ஓடினால் உள்ளே உட்கார்ந்திருக்கும் பயணியின் கதி என்னவாகும்? தேர் சுக்குநூறாகி விடாதா? அதனாலதான் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது மிக மிக அவசியம். உபனிஷத் இத உக்தத்துவம் அப்படின்னு சொல்லுது. ஒருங்கிணைப்பு பத்தி சுவாமி பரமார்த்தானந்தர் ஒரு அருமையான நவீன உதாரணத்தை சொல்றாரு. ஆ உலக 11 கிரிக்கெட் அணியே எடுத்துக்குங்க. உலகின் மிகச்சிறந்த பேட்ஸ்மேன்கள், பந்து வீச்சாளர்கள்னு ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் சிறந்தவர்களை தேர்ந்தெடுத்து ஒன்னா விளையாட வச்சா அவங்க சில சமயங்கள்ல சாதாரண ஆஸ்திரேலியா அல்லது இந்திய அணியிடம் தோற்று போவாங்க. நான் அதை பார்த்திருக்கேன். பேர்கள் பெரியதா இருக்கும், ஆனா ஆட்டம் சுமாரா தான் இருக்கும். ஏன் அப்படி? காரணம், அந்த உலக 11 அணியில் உள்ள ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில மிகச் சிறந்தவர்களா இருக்கலாம். ஆனா அவங்களிடம் குழுவாக செயல்படும் அந்த ஒருங்கிணைப்பு இருக்காது. அதாவது ஒவ்வொருவரும் தமக்கான தனிப்பட்ட சாதனையை நோக்கி ஓடுவாங்களே தவிர அணியின் வெற்றிக்காக விட்டு கொடுத்து விளையாட மாட்டாங்க. மிகச்சரி. அதுபோலவே உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கலாம், புத்தி கூர்மையா இருக்கலாம். ஆனா உங்க உடல், மனம், புத்தி, புலன்கள் அனைத்தும் ஒருங்கிணைந்து ஒரே திசையில செயல்படலைனா ஆன்மீக பயணத்துல நாம ஒரு அடி கூட முன்னேற முடியாது. அருமையான விளக்கம். வண்டியும் தயாராயிடுச்சு, அதை எப்படி ஒருங்கிணைச்சு ஓட்டுறது அப்படிங்கிற வழியும் தெரிஞ்சிடுச்சு. ஆனா நாம எவ்வளவு தூரம் பயணிக்கணும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த மோக்ஷம் அப்படின்னு சொல்றாங்களே, அது எங்கேயோ மேகங்களுக்கு பின்னால் உள்ள ஒரு விஐபி லான்ச் போன்ற இடமா? நாம செத்த பிறகு டிக்கெட் வாங்கிட்டு போக வேண்டிய கிரகமா அது? இதுதான் நாம அனைவரும் செய்யற மிகப்பெரிய பிழை. இது ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்லும் பௌதிக பயணம் கிடையாது. ஓ, பிசிக்கல் ஜேர்னி கிடையாதா? இல்ல. மோட்சம் அப்படிங்கிறது காலத்தாலோ இடத்தாலோ நம்மை விட்டு விலகி இல்ல. அது அறியாமை என்ற திரையால் மறைக்கப்பட்டிருக்கு. ஆக இது தூரத்தை கடக்கும் பயணம் இல்லை, இது அறிவுபூர்வமான ஒரு பயணம், அதாவது காக்னிட்டிவ் ஜேர்னி. இத புரிஞ்சுக்க அந்த புகழ்பெற்ற 10வது மனிதன் கதைய நாம நினைவு கூறலாம். ஓ, அந்த 10 முட்டாள்கள் ஆற்றை கடந்த கதைதானே? ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, 10 பேர் நீந்தி மறுகரைக்கு வராங்க. வந்ததும் தங்களில் யாராவது ஆற்றில் மூழ்கி விட்டார்களா அப்படிங்கிற பயம் வருது. ஒருத்தன் எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு எண்றான். 1 2 3ன்னு எண்ணி 9 வரையும் வர்றான். தன்னை எண்ண மறந்துடுறான். ஐயோ, 10 பேர் வந்தோமே, இப்போ 9 பேர் தானே இருக்கோம், 10வது ஆள் ஆற்றில் மூழ்கிவிட்டானே அப்படின்னு எல்லாரும் தலையில் அடிச்சுக்கிட்டு அழத் தொடங்குறாங்க. அப்போ அந்த வழியே வந்தா ஒரு வழிப்போக்கன் அவங்களோட முட்டாள்தனத்தை பார்த்து சிரிக்கிறான். அவங்கள மீண்டும் வரிசையா நிக்க வச்சு ஒவ்வொன்றாக எண்ணி கடைசியா நின்றவனின் நெஞ்சில் கை வைத்து நீதான் அந்த 10வது மனிதன் அப்படின்னு உணர்த்துறான். அந்த தத்துவமசி தத்துவம். மிகச்சரி. அதே 10வது மனிதன் எங்காவது தொலைஞ்சு போயிருந்தானா? அல்லது வெளியிலிருந்து புதிதா வந்தானா? இல்ல, தொலைஞ்சு போனதாக நினைத்த 10வது ஆள் அவன் மட்டுமே அப்படிங்கிற அறிவை பெறுவது போலத்தான் இந்த பயணம். அறியாமை என்ற திரை விலகியதும் உன்னை உள்ளங்கை நெல்லிக்கனியா விளங்குது. நான் தான் அந்த 10வது மனிதன். நாம தேடும் இன்பமும் மோட்சமும் நமக்குள் நாமாகவே இருக்கு அப்படிங்கறத அறியறதுதான் இந்த பயணம். இதற்கு நேத்தி அப்படிங்கிற தத்துவத்தை வேதங்கள் பயன்படுத்துது. நேத்தி அப்படின்னா இது நான் அல்ல, இது நான் அல்ல அப்படின்னு பிரித்தறிவது, சரிதானே? ஆமா. நான் யார் அப்படின்னு கேட்டா, நான் இந்த உலகம் அல்ல, நான் இந்த உடல் அல்ல, நான் இந்த மனம் அல்ல அப்படின்னு விளக்கிக்கிட்டே போகணும். ஆனா ஒரு நிமிஷம், நான் என் உடலோ மனதோ இல்லைன்னா எனக்கு வர்ற இந்த முதுகு வலி யாருக்கு வருது? அது ஒரு நல்ல கேள்வி. எனக்கு அலுவலகத்துல வர்ற மன அழுத்தம் யாருக்கு வருது? ரொம்ப ஆழமான கேள்வி. இந்த முதுகு வலியும் மன அழுத்தமும் உங்க உடலுக்கும் மனதுக்கும் தான் வருது. ஆனா நீங்க யார் தெரியுமா? இந்த உடலும் மனதும் படும் பாட்ட அமைதியா பாத்துக்கிட்டு இருக்கும் ஒரு சாட்சி. ஓ, அந்த விட்னஸ். ஆமா, அததான் சாட்சி சைதன்யம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிரக்ஞை தான் நீங்கள் அப்படின்னு உணர்வதுதான் இந்த அறிவுபூர்வமான பயணம். ஆக இதுவரை நாம பார்த்த இந்த முதல் 5 ஸ்லோகங்களின் தத்துவங்களை நான் சரியா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேனான்னு பார்க்கறேன். சொல்லுங்க. முதல்ல, நாம எங்க போறோம் எப்படி போறோம்னு தெரியாம அறியாமையில தவிக்கிறோம். இரண்டாவதா, அந்த பயணத்திற்கு அறிவியலால உதவ முடியாது,
வேதங்களே நமது வழிகாட்டி வரைபடம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டோம். ஆ, மூன்றாவதா, நமது உடல், மனம், புத்தி எனும் ரதத்தை ஒருங்கிணைக்க கத்துக்கிட்டோம். நான்காவதா, இந்த பயணம் வெளியுலக பயணம் இல்ல, எனக்குள்ளேயே சென்று என்னை தேடும் பயணம் அப்படிங்கறத உணர்ந்தோம். கரெக்ட். ஐந்தாவதா, இந்த மனதை தயார்படுத்த கர்மயோகம் மற்றும் உபாசன யோகம் எனப்படும் நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படிங்கறத அறிஞ்சுக்கிட்டோம். மிக சிறப்பான சுருக்கம். இந்த இடத்துல மூலநூல்களின் உரையாசிரியர்கள் ஒரு சுவாரஸ்யமான சமூக பார்வையை முன்வைக்கிறாங்க. அதாவது, இந்த நவீன உலகத்தின் அதிதனிமனிதவாதம் நமது மனநலத்தை பாதிப்பதா அவங்க வாதிடுறாங்க. ஆமா, ஆன்மீக முதிர்ச்சிக்கு தேவையான ஒரு பாதுகாப்பான சூழல முந்தைய காலத்து குடும்ப கட்டமைப்புகள் எப்படி வழங்குச்சு அப்படிங்கிற தர்க்கத்தை அவங்க ஆழமா ஆராயறாங்க. எந்த ஒரு சார்பும் இல்லாம ஒரு சமூகவியல் பார்வையோட இதை பார்க்கும்போது, மனிதன் தனித்து இயங்குவதை விட ஒரு கட்டமைப்பிற்குள் இயங்குவது அவனது மன அமைதிக்கு எப்படி உதவுது அப்படிங்கிறது சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கோணமா இருக்கு. நீங்க அதை மிகச்சரியா தொகுத்து கூறினீங்க. இத்தனை ஆழமான தத்துவங்களுக்கு பிறகு இந்த பயணத்தை முழுமை செய்யும் இறுதிப் பகுதியை நாம் சற்று செந்தமிழில் மிகவும் ஆழமாக பேச வேண்டும். நிச்சயமாக. அந்த 9வது ஸ்லோகம் முழு பயணத்தின் சாராம்சத்தையும் தன்னுள் மிக அழகாக அடக்கியுள்ளது இல்லையா? ஆம், நான் இப்போது அந்த 9வது ஸ்லோகத்தை உச்சரிக்கிறேன். இத்தம் வேதவசோப்ரேவா நியதே மார்கே வயம் யாத்ரிகா தர்மாக்கே சனாதனே கிருத்தபதா வர்ணாசிரமாசாரிணம். கிரமசச்ச மோக்ஷபதிவீம் ஆனந்தரூபம் யதா ஸ்ரத்தா பக்திமதஸ்ததா த்ருதியுதான் அஸ்மான் விதத்யாத் குரு. அருமை. இந்த இறுதிச் ஸ்லோகத்தின் கருத்துக்களை நாம் செந்தமிழில் விவாதிப்போம். வேதங்களின் வாய்மொழியாக வகுக்கப்பட்ட இந்த புனிதமான வழியே வைதிக மார்க்கம் அல்லது சனாதன தர்மம் என சாத்திரங்களில் போற்றப்படுகிறது. உண்மையிலேயே இது ஒரு உன்னதமான மார்க்கம். இது ஏதோ ஒரு காலத்தில் சில மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல. உலகளாவிய படைப்பிற்கும் காலத்திற்கும் அப்பாற்பட்ட ஈஸ்வரனின் மூச்சுக்காற்றாக வேதங்கள் திகழ்கின்றன. அதிலிருந்து உதித்த இந்த தர்மமும் தொடக்கமும் முடிவுமற்ற நித்தியமான நெறியாகவே என்றும் நிலைத்திருக்கிறது. மெய்தான். இந்த நிலையான தர்மப்பாதையில் அடியெடுத்து வைத்து பயணிக்கும் பெரும்பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அல்லவா? நிச்சயமாக பெற்றிருக்கிறோம். இந்த புனித பாதையில் நாம் தடையின்றி பயணிக்க வேதங்கள் நமக்கு அளிக்கும் மாபெரும் கட்டமைப்பு என்ன என்பதை நாம் உணர வேண்டும். மனிதப் பிறவி என்பது பிரபஞ்சத்தில் தனித்து இயங்கும் ஓர் அணு அல்ல. அது ஒரு மாபெரும் சமூக கட்டமைப்பின் பிரிக்க முடியாத அங்கமாகும். ஆம், இதனி உணஅனே வேவெண்கள் வர்ணாசிரம தர்மம் என்ற வாழ்வியல் நெறியை நமக்கு அளித்துள்ளன. சமூகத்தின் சீரான இயக்கத்திற்கும் வளர்ச்சிக்குமான ஒருவரது தொழில்முறை பொறுப்பை வர்ணம் என்றும், தனிமனிதனின் உள்ளுணர்வு மற்றும் ஆன்மீக முதிர்ச்சியின் வளர்ச்சியை ஆஷ்ரமம் என்றும் இக்கட்டமைப்பு வரையறுக்கிறது. இதன் அடிப்படை நோக்கம் என்னவாக இருக்கும்? சமூக கடமைகளை செவ்வனே செய்வதன் வாயிலாகவே ஒருவன் தன் அகத்தூய்மையை அடைந்து ஆத்ம ஞானத்தை நோக்கி நகர முடியும் என்பதையாகும். மிகவும் நேர்த்தியான விளக்கம். ஒரு சமூகமும் தனிமனிதனும் எவ்வாறு ஒன்றுக்கொன்று ஆதரவாக பின்னிப் பிணைந்து இயங்க வேண்டும் என்ற தர்க்கம் இதில் மிக தெளிவாக புரிகிறது. ஆக இது ஒரு கூட்டுப் பயணம். ஆமாம், ஆனால் எனக்கு ஒரு நடைமுறை சந்தேகம் எழுகிறது. இந்த ஆத்ம ஞானம் அல்லது மோக்ஷம் என்ற இலக்கை நாம் ஒரு சில புத்தகங்களை படித்துவிட்டோ அல்லது ஒரு தியான முகாமுக்கு சென்றுவிட்டோ ஒரே இரவில் மாயாஜாலம் போல அடைந்துவிட முடியுமா? கட்டாயம் முடியாது. அதனால்தான் சாத்திரங்கள் கிரமஷா என்னும் சொல்லை மிக கவனமாக பயன்படுத்துகின்றன. இதன் பொருள் படிப்படியாக என்பதாகும். ஆம், கிரமஷா என்ற வார்த்தையை கேட்கும்போது சுவாமி சின்மயானந்தர் இது குறித்து கூறுங்க ஒரு அற்புதமான உதாரணம் என் நினைவுக்கு வருகிறது. அந்த மாம்பழ உதாரணம் தானே? அதுவேதான். செயற்கையாக கார்பைட் கற்களை வைத்து அவசர அவசரமாக பழுக்க வைக்கப்பட்ட மாம்பழம் வெளித்தோற்றத்திற்கு அழகாக மஞ்சள் நிறத்தில் இருக்கலாம். ஆனால் அதை சாப்பிட்டால் அதன் இயல்பான இனிமையை தர இயலாது. அது புளிக்கும். முற்றிலும் உண்மை. அதுபோலவே ஆன்மீக பயணம் என்பது ஒரு நாழிகையில் நிகழும் திடீர் புரட்சி அல்ல. அது பொறுமையோடு நிகழ வேண்டிய ஒரு இயற்கையான பரிணாம வளர்ச்சி. அவசர கதியில் குறுக்கு வழியில் தேடப்படும் ஞானம் நிலைக்காது. ஒரு வகையில பார்த்தா அவசரம் ஆன்மீகத்திற்கு எதிரியானது. குற்றத்தையும் கவலையையும் விட்டு இந்த பயணத்தின் ஒவ்வொரு நகர்வையும் ஒவ்வொரு அனுபவத்தையும் நாம் முழுமையாக சுவைத்து அனுபவிக்க வேண்டும். உங்களது இந்த விளக்கம் மிக அருமை. எனினும் இந்த பயணம் மிக நீண்டது எனில் இதில் வரும் மாபெரும் சவால்களை எதிர்கொள்ள நமக்கு தேவையான பலம் எங்கிருந்து கிடைக்கும்? ஆமாம்,
வெறும் சொந்த புத்திசாலித்தனத்தால் மட்டும் இதை சாதித்துவிட முடியுமா? நமது சொந்த புத்திசாலித்தனத்தாலும் முயற்சியாலும் மட்டும் இந்த சம்சார கடலை கடந்துவிட முடியாது. ஈஸ்வரன் மற்றும் குருவின் பரிபூர்ண அருட்கடாட்சம் இதற்கு இன்றியமையானதாகும். அருட்கடாட்சம் மட்டும்தானா, அல்லது நம் தரப்பிலிருந்து ஏதேனும் தகுதிகள் வளர்த்து கொள்ள வேண்டுமா? 2 முக்கிய தகுதிகள் தேவை. முதலாவது, வேத வாக்கியங்கள் மற்றும் குருவின் உபதேசங்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆழமான பக்தியும் வேண்டும். இதனை சாஸ்திரங்கள் ஸ்ரத்தை என்கின்றன. ஸ்ரத்தை மிகவும் ஆழமான சொல். இரண்டாவது, பல தடைகள் வந்தாலும் இலக்கை அடையும் வரை எக்காரணம் கொண்டும் பின்வாங்காத அசைக்க முடியாத மன உறுதி வேண்டும். இதனை துருத்தி என்கிறார்கள். அப்படியானால் ஸ்ரத்தை மற்றும் த்ருதி இரண்டும் மிக அவசியம். ஆம், இவ்வுயிரின் பயணத்திற்கு இந்த ஸ்ரத்தை மற்றும் த்ருதி ஆகிய இரண்டும் இரு கண்களைப் போல அவசியமானவைகள். குருவின் அருளே நமது சங்கல்பத்தை வலுவாக்கி இந்த பயணத்தை சாத்தியமாக்குகிறது. இத்தனை நெறிமுறைகளோடும் அளப்பரிய குருவின் அருளோடும் அசைக்க முடியாத உறுதியோடும் பயணிக்கும் இந்த ஜீவ யாத்திரையின் மாபெரும் நிறைவு எதில் அமைகிறது? அந்த இறுதி எல்லைதான் என்ன? இந்த பயணத்தின் இறுதி இலக்கு வேறெங்கோ உள்ள சொர்க்கத்தையோ அல்லது வேறு உலகத்தையோ சென்றடைவதல்ல. பின் எதனை அடைவது? அது மோக்ஷ பதவியும் ஆனந்த ரூபம் அல்லது நித்யானந்த பதம் எனப்படும் நமது சொந்த குறையற்ற பேரின்ப சுரூபத்தை முழுமையாக உணர்வதே ஆகும். அறியாமை என்ற திரை விலகும் அந்த உன்னத கணத்தில் நாமே பிரம்மம் என்பதை உணர்ந்து ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றின லைக்கின்ற அந்த பரமானந்த நிலையே இந்த மாபெரும் ஜீவ யாத்திரையின் முழுமையான நிறைவாகும். ஆஹா, இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? நாம் ஏன் இவ்வளவு நேரம் இதை பற்றி ஆழமாக பேசிக் கொண்டிருக்கிறோம்? நேரே, நீங்க ஏதோ இந்த உலகில் திக்கற்ற வீசப்பட்ட இலக்கில்லாம ஓடிக்கிட்டு இருக்கிற ஒரு சாதாரண உயிர் கிடையாது. அறியாமை இருளை விலக்கிக் கொண்டு உங்களுக்குள்ளேயே இருக்கும் பேரானந்தத்தை நோக்கி பயணிக்கும் ஒரு புனித பயணி நீங்க. உண்மையிலேயே இது ஒரு மகத்தான பார்வை. இதை சற்று சிந்தித்து பாருங்க. நீங்க அடைய வேண்டிய இறுதி இலக்கு என்பது நீங்க ஏற்கனவே நீங்களாகவே இருக்கும் ஒரு நிலை அப்படின்னா, இன்று நீங்க சந்திக்கும் ஒவ்வொரு சிறு போராட்டமும், அலுவலகத்துல ஏற்படுற மன அழுத்தமும், குடும்பத்துல வர்ற பிரச்சனைகளும் உங்களை வீழ்த்துவதற்கானவை அல்ல. நிச்சயமாக அல்ல. அவை உங்களை அந்த உண்மையை நோக்கி விழிக்கச் செய்யும் உங்கள் ரதத்தின் ஒரு பயணம் அப்படின்னு ஏன் எடுத்துக்க கூடாது? உங்களை சுற்றியுள்ள உலகம் உங்களை அலைக்கழிப்பதாக நீங்கள் நினைத்தால் பயப்படாதீங்க. புத்தி என்னும் சாரதியை கொண்டு உங்கள் மனதை கட்டுப்படுத்துங்கள். கடிவாளம் உங்கள் கையில் உள்ளது. பயணம் உங்கள் கைவசமாகும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. சாந்தி. சாந்தி.